கண்ணீரை கனி அப்பம் மூடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அத்தம் மதியம் வைத்திடும் அரண்மக மற்பொரு திரள் புயமதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படைகிரிதன் முற்படையிலுதியம் போர்மேறி செய்த அச்சிவனூரி ரதம் அச்சது பொடி செய்த அறிந்தீரா துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணவனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ இந்த குலமானவை ஈதனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர் கொண்டு படித்த புகழியர் கொண்டல் போற்றி ஆடிமிதை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வன்தண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பிம்மானே பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயலத்தின் சிலகை கொண்ட போராணை உள்ளிருக்கு வேடூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே சிந்தனை நந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினையும் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலத்தே ஆக்கி வாக்கு மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாணவத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாவரை கால அணைய மேல் தடிச்சுடரே இரண்டும் பிரி தனியேற்கே அனத நெற்றோளா சங்கர சூழ வாணியதானுவே சிவனே கனகனற்றூனே கற்பக கொழுந்தே கண்கள் முன்னுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பள தமர சேகரனே உனகடல் வினையின் நெஞ்சிலுள்ளினிதாய் தொண்டனே நுகருமான் நுகரே தொண்டனே நுகருமான் நுகரே சோதித்த தூய் மன உள்ளீர் செல்லாண்டு செய்தையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனக தீரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு எங்கும் பதம் கிடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுவே நிலவுலாவின் நெய்வழிவேலியின் அளவில் தொகுதி நம்பளத்து ஆழ்வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தனதர்கள் மீது ஒரு நாளும் தளவரியா மனதரும் தெய்வ வழி உதரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனங்கரும் நல்லனை எல்லாம் தருமன்பர் என்பவற்றே கனதரும் பூங்குழலால் அபிராமியின் கிடைக்கும் சிற்றம்பலம் எல்லாம் வல்ல சிவகாமெம்பாளுடனாகிய சகசலிங்கேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் முதல்ல நம்ம மதுரை காண்டம், அடுத்து கூடல் காண்டம், இப்போ நம்ம நிறைவு பகுதியாக திரு ஆலவாய் காண்டம் என்ற மூன்றாவது பகுதியை சிந்திப்பதற்கு பெருமான் திருவருள் கூட்டினார். அதன் அடிப்படையில் நாம் எப்போதுமே ஒரு திருமுறை பாடலை சிந்தித்து நாம் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் திருவாசகத்தில் ஒரு பாடலில் கூறுகின்றார், பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார்
வேளாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்தியன் உளம்புகுந்து ஆரா அமுதாய் அலைகடைவாய் நீவிசிலும் பேராசை வாரியரை பாடுதுங்கான் அம்மானா என்று மிக அருமையாக கூறுகின்றார் நமது மாணிக்கவாசகர். என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், பாரார் அப்படின்னா இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர். அவரால் பார்க்க முடியுமா சாமியை? ஏன்னா அவர் யாராலும் காண்றதுக்கு அறியா. பாரார் அந்த பூமியில் உள்ளவர்கள். ஏன் இந்த பூமியில் உள்ளவர்கள் பார்க்க முடியாது அப்படின்னா, அவர்கள் செய்கின்ற வினையின் காரணமாக சிவபெருமானை பார்க்கிறார். இங்கே நம்ம எதுக்கு அவர் பெருமிட்டு வந்திருக்கோம்? நல்வினை தீவினைக்கு தகுந்தவாறு இந்த உடலை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து சாமி எது கொடுத்தாலும் கரெக்டாக கொடுப்பார். எந்த வினைக்கு தகுந்தவாறு இது என்ன பிறவியை அடைய வேண்டும் என்று சிவபெருமன். ஏன்னா அவர் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை. நாம் செய்த வினைகள்லாம் கணக்கு எழுதிட்டே தான் இருக்கிற சாமி. பொழுதுபோக்குனாலும் எழுதுறாரு, சிவபெருமானுக்கு பயன்படுத்தினாலும் எழுதுறாரு. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு சொல்றாரு. சாமிக்கு அப்படியே அன்றாடம் போய் தொழுது மலரெல்லாம் பறித்து கொண்டு போய் சாத்திரங்களையும் கணக்கு சுவாமி எழுதியிருக்காரு. உண்மையான அன்போடு காதல் கொண்டு சிவபெருமான் மேல் பற்றி கொண்டு ஏங்கி அழுது காமுற்று சிவபெருமான் மேல் ஆறாத காதல் கொண்டு அடியனுக்கு இந்த பிறவியை வழங்கி இருக்கின்றாயே பெருமானே என்று அந்த பெருமானை போய் மெய் சிலிர்க்க, உடல் வேர்க்க, பயிர் சிலிர்க்க உருகி வழிபாடு செய்கிறவர்களையும் சிவபெருமான் கணக்கு எழுதியிருக்கார். அடுத்து என்ன செய்கிறாரு? பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். எந்த நேரம் 24 மணி டிவிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் சிவபெருமான் கணக்கு எழுதியிருக்காரு. எந்த நேரம் செல்போனை தேவையில்லாத விஷயங்களை பார்த்தாலும் சிவபெருமான் எழுதியிருக்காரு. பக்கத்து வீட்டில் புறணி பேசினாலும் அதையும் சிவபெருமான் கணக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, செய்யறவற்றை செய்து இங்கிருந்து போகக்கூடிய வழியை நாம் பார்க்கணும், உயரக்கூடிய வழியை நாம் பார்க்கணும். அதை பாரார் இந்த பூலோகத்தில் உள்ளவர்கள். விசும்புள்ளார்னா தேவர்கள். அவங்க நம்மளோட அதிகமாக புண்ணியம் செய்வாங்க. தேவர்கள் அதிகமாக புண்ணியம் செய்வாங்க. அங்கே தேவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய புண்ணியம் என்னென்னா பசு புண்ணியம் தான் செய்திருக்கிறார்கள் ஒழிய சிவ புண்ணியம் செய்யலை. அதனால் அந்த லோகத்தில் தான் இருப்பாங்க. அவங்க சிவபெருமானை அடைவதெல்லாம் ரொம்ப எளிய அரிது. பாரார் விசும்புள்ளார் தேவர்களாக. ஏன்னா தேவர்களுக்கும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்கலங்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்பார் மாணிக்கவாசகர். அப்படி ஆறாலும் காண்டற்கிய பெருமான் நமக்கு சொல்றார். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார். பாதாளம் எங்கே இருக்கும்? அடியில் இருக்கும். அதல விதல சுதல தராதல பாதாள உலகம், கீழே உலகம், மேலே உலகம். நாம் இருப்பது நடுநிலையான உலகம். அதுதான் பூலோகம். இந்த பாதாளத்தில் பார்த்திங்கன்னா நரகத்தில் உள்ளவர்கள் கூட அங்கே இருப்பாங்க. அது மாதிரி நரகர்கள், நாகலோகர்கள், நாகம் கூட பார்த்திங்கன்னா நாகலோகர்னு அடியில் தான் இருப்பாங்க. ரொம்ப வெளி செஞ்சுதானே அந்த உலகத்தில் போய் பிறப்பாங்க. பாதாள உலகத்தில் போய் பிறந்து ரொம்ப துன்பப்படுவாங்க. சாமி எவ்வளோ பெரிய கருணை வச்சுருக்காரு. எல்லாருக்கும் அவரவருக்கு விலைக்கு தகுந்தவாறு உலகம், அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் சாமி என்ன செய்கிறாரு? அந்தந்த உயிர்களுக்கு தகுந்தவாறு உணவு எல்லாமே கொடுத்துட்டாரு. என்ன செய்த வினைக்கு தகுந்தவாறு கொஞ்சம் இன்பம் துன்பத்தை மாறி அணிவிப்பாங்க. அவ்வளோதான். அப்படி பாதாள உலகத்தில் இருப்பவர்களும் சிவபெருமானை காணுகிறார். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார். அப்புறம் என்ன செய்வார்? இந்த மாயா கோணத்தில் உள்ள இதை விட்டு வேற என்னென்ன உலகங்கள்லாம் இருக்கோ அந்த உலகத்தில் உள்ளவர்களும் சிவபெருமானை காணுகிறார். ஆறாலும் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான். சிவபெருமான் உட்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான்.
அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமான். எப்படிப்பட்டவர்? அப்படி யாராலையும் காண்றதுக்கு அரிய பெருமான் தான். ஆனால் எனக்கு எளிய பேராளன் அப்படின்னாரு அடுத்த வழியில். நமக்கு எளிய பேராளன். அடியார்கள் அழைத்தால் ஓடோடி வந்து விடுவார். எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சைக்கு. பிச்சைட்டின்னா நம்மளை புத்து பிடிக்க வைப்பாராம் சாமி. எப்படி புத்து பிடிக்க? அவரையே நினைக்கும்படி செய்து, அவரையே நினைந்து உருகும்படி செய்து, அவரையே பாடும்படி செய்து, இப்படி என்ன செய்வாராம்? பிச்சைட்டி வைப்பார். அதுவும் அவர் அருள் இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. சாமியார் ரொம்ப பக்தி பார்த்தீங்கன்னா அப்படின்னு கோயிலில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கோயிலில் பக்தியாக வருவாங்க, பயங்கரமாக வழிபாடு செய்வாங்க. கடைசி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆர்வம் இருக்கும்போது செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த வழிபாட்டை விட்டுருவாங்க. அப்படி விடாமல் என்ன செய்யணும்? கிடைப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இனி ஒரு பிறப்பு நமக்கு இந்த மாதிரி அமைப்புமான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிறப்பை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காருன்னா அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் பூங்குடி செவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு சிவபெருமான் இந்த மானிட பிறவியை வழங்கியிருக்கிறார். சாதாரணம் வந்தது கிடையாது மனித பிறவி. எப்படி அந்த பிறவி? அண்டசம் சுவேதசம் உப்பிச்சம் சராயுசம் 84 84 100,000 யோனி வேதங்கள். மனித பிறவி எப்படி வந்ததா? அண்டசம் சுவேதசம் உப்பிச்சம் சராயுசம்னா இந்த உயிரில் எதில் வரும்னா விதையில் வரும், அடுத்து வியர்வையில் வரும், அப்புறம் கருப்பையில் வரும், அப்புறம் முட்டையில் வரும். இந்த 4 விதத்தில் தான் உயிர்கள் வருமே தவிர வேறு எதுலேயும் உயிர் வராது. அதாவது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி வேதங்கள் உயிரினுடைய வகைகள். இதில் இந்த 4 வகை பிறப்பு அண்டசம் சுவேசம் உட்பிச்சம் சராயுசம். 7 வகை பிறப்பு நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, அடுத்து பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள். இந்த 7 வகையான. சிலர் என்ன பண்ணுவாங்க? 7 பிறவி, அதில் கடைசி மனித பிறவி. ஏன் பிறவியே கிடையாது அப்படின்னு ஈஸியாக அவங்க எழுதுவாங்க. பிறவி வந்து எழுகடல் மணலை அளவிடல் அதிகம் எனதில் பிறவி அவதாரம் முடிவார். அப்படிங்கிறது அத்தனை கோடி பிறவி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எடுத்து ஒரு கை மணலை நம்மளால் எண்ண முடியாது. 7 கடல் நம்மளால் எண்ண முடியுமா? அதை விட ஒரு வேளை உட்காந்து இருந்தாலும் எண்ணிடலாமா? ஆனால் நமக்கு பிறப்ப அப்படி வந்திருக்கோம். அதில் சொல்றாரு, அப்படிப்பட்ட மானிட பிறவி மானிடத்து உதித்தல் இதை கடலை கையால் நீந்தினன் காரியன் ஆண். கடலை ஒரு அட்லாண்டிக் கடலில் முங்கி பசிபிக் கடலில் இருந்துன்னா எந்திக்க முடியுமா? எவ்வளோ அரிது. அது போல கிடைச்சிருக்கு இந்த மனிதன். மானிட பிறவி மானிட பிறவி தான் வகுத்தது மரபாக்கு காயம் ஆனிடத்தை 5 அரண்படிக்காக ஒன்றும் வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஓரிடத்து உணரும் மூவர் இதை ஒன்றும் உணரால் வந்தோம் அப்படிங்கிறாரு சித்தியார். சரி, இப்படி அடுத்தற்கரிய பிறவி இந்த மானிட பிறவி. அப்போ மனித பிறவியில் நாம் அன்போடு நாம் இறைவனை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சிவபெருமான் என்ன பண்ணுவார்? நம்மளை தேடி எமக்கு எளிய பேராளனாக சிவபெருமான் வந்து. அதான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், எமக்கு எளிய பேராளன். அவர் யாருக்கும் காண்றற்கரிய பெருமான் தான். ஆனால் அவன் அன்போடு கூப்பிட்டா ஓடி வந்து பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகும் திருவும் உணர்ப்பானை பின்னைய நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை நின்று அறிவுண்ணா எம்மானை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அடியாருக்கு வந்து எப்படி வருவாரா? எளியவராக வருவார். இன்ன தன்மை நின்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூராணி மரக்கலும் ஆமை அப்படின்பாரு சுந்தரம். அப்படிப்பட்ட பிறவி இந்த மாண்டம். நமக்காக சிவபெருமான் வான் வலித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்பாரு மாணிக்கவாசகர். தேவர்களையும் சாமி என்ன செஞ்சாரா? படிச்சிடறாங்க. அவங்கள கூட விட்டுட்டு இந்த மண்ணுலகத்தில் வந்து நம்மளை ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் வந்து இறங்குவார். அப்போ எப்படிப்பட்ட மனித பிரிவுன்னு பார்த்தோம். சாமி நமக்கு குருநாதர் எப்படி வரணும்? இந்த மானுட சட்டை தாங்கி தான் வருவார். அப்படி தான் நமக்கு வந்து அருள் செய்வார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சொல்லுவார். அப்படி யாராலும் காண்டற்கரிய பெருமான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் உச்சேற்றி வாரா வழி அருளி வந்தியன் குளம் புகுந்து. வாராத வழி எதுனா நம்ம பிறவிக்கு வாராத நெல். சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா அடுத்து எங்கே வர மாட்டோம்? இந்த பிறவிக்கு நாம்
சாமி இன்னும் எனக்கு நிறைய பிறகு இருக்குன்னு ஆசை அப்படின்னு யாருக்காவது இருக்குமா? இருக்கவே இருக்காது. எனக்கு இந்த ஒரு ஜென்மமே போதும் சாமி அப்படின்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, வாங்க எனக்கு இந்த ஒரு பிறவே போதும். அதனால தான் இன்னைக்கு சாமி கூப்பிட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு லீவு அதனால தான். அப்போ இந்த பிறவி வந்து ரொம்ப முக்கியமான. எவக்கு எளிய பேராளன் தன்னை பெருந்துறையால் சேற்று வாரா வழியொலி வந்திய புகுந்து வந்து சுவாமியை வந்தான். சிவபெருமானே வந்து இவருக்கு வந்து அருள் செய்தான். எது போல் அப்படின்னா, குரங்கு பார்த்தீங்களா, உள்ள போங்க அப்படின்னா குரங்கு என்ன செய்யும், தன் தாயோட ஒட்டிக்கணும். இது தூக்கிட்டு போகாது. நல்லா கவனமாக கலங்க. எது தூக்கிட்டு போகாது? குரங்கோட குட்டி அதை போய் பட்டிக்கணும். ஆனால் பூனையை எடுத்து பாருங்க, அது அதை வாயை அந்த குட்டியை வாயை கம்பிக்கிட்டு போகும். அது போல சிவபெருமான் எனக்கு வந்தார். நான் கூட போய் விட்டலை, அவர் என்னை தேடி ஓடி வந்தார் அப்படின்னாரு. எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா? அந்த பூனைக்குட்டியை எப்படி வாயில் கம்பிட்டு போகுதோ அது போல் சிவபெருமான் தானே வந்து எனது உடம்பு புகுந்து அடியேற்கு அருள் செய்தாங்க. அப்படி நோட் நானே தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். போனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தென்றே. அதுபோல வாரா வழியருளி வந்தியன் உளம் புகுந்து ஆறா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுதான். பேராசை சிவபெருமானுக்கு ஒரு பேராசை. என்னன்னா சிவபெருமானுக்கு ஒரு பேராசையா? அவர் தான் ஆசை இல்லாதவராச்சே, அவர் தான் எந்த ஒரு பற்றும் இல்லாதவராச்சே, அவருக்கு என்ன ஆசை? அதுவும் ஆசைன்னு கூட சொல்லலை, பேராசை சிவபெருமானுக்கு இருக்கான். என்ன யோசிக்க பார்ப்போம், சிவபெருமானுக்கு என்ன ஆசை பேராசையா இருக்கும் பார்த்தீங்களா? அவரை எல்லா உயிரும் எப்படியாவது கடை தேர்த்தி விட வேண்டும், எல்லாரும் தன்னுடைய நிலையை பெற வேண்டும், எல்லா உயிர்களும் தேர்வு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் சிவபெருமானுக்கு பேராசை. ஆனால் இந்த உயிர் கேட்குமா அப்படின்னா கேட்கவே கேட்காது. வாங்க வாங்க நான் போயிட்டு வந்துடுறேங்க, நிறைய அனுஷ்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாமிகிட்ட சாதாரண வராது. அதான் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மா. அப்படி ஒரு ஆசை சிவபெருமானுக்கு, எப்படியாவது உயிர்களை கடை செய்து விட வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை. அந்த ஆசையை நம்ம பூர்த்தி செய்யணுமா வேண்டாமா? சிவபெருமானுடைய பேராசையை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? எடுத்த இந்த பிறவியில் நம்ம எப்படியாவது ஓடுத பாருங்க, நாங்கள் சொல்லுங்க செதறிக்கு தான் உழவர் பண்ணிக்குவாங்கல்ல என்ன. அப்படி இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் மாணிக்கவாசகர். என்ன பாட்டு? பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாளும் காண்டற்கு அரிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் சேற்றி வாரா வழியருளி வந்து என் உளம் புகுந்து ஆறா அமுதாய் அலைகடல்வாய் மீன் சிறும் பேராசை வாரியனை பாடுதுங்க. இந்த பாட்டு நீங்கள் எப்படி பாடுவீங்க? அம்மானை பாட்டு நான் வாசித்து வர மாதிரியா? ராகம் வந்து பாடுங்க. பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாளும் காண்டற்கு. அப்படிதானே? இந்த மாதிரி ஆகும். நீங்கள் வேற பாடுவீங்களா? இந்த பாடுனா அதில் பாடுங்க, ரொம்ப இனிமையாக இருக்கும். இதுதான் பாடணும். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாள் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாளும் காண்டற்கு அரிய ஆறாளும் காண்டற்கு அரியான் பேராளன் எமக்கெளிய பேராளன் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்து என் உளம் புகுந்த ஆறாமுதாய் அலைகடல்வாய் மீன் வீசிரும் பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மானாய். அவர் பாடி பாருங்க, ரொம்ப ஆனந்தமாக பாட்டு. பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மானாய். பாடல் பாடும்போதெல்லாம், திருமுறைகள் பாடும்போதெல்லாம் அந்த இயக்கத்தோடு ரொம்ப சிரமப்பட்டது இருக்கீங்களோ? சரி, நான் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கல. சரி வாங்க சார். சரி எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டேன். சரி சரி அப்படியா? அவங்க வேலைக்கு போயிட்டாங்கல்ல, அப்படியானு வாங்கி. சரி
சரி வாங்கிக்கோன்னு அப்படி யாராலும் காணற்கரிய பேரான் அப்படிப்பட்டவர் சிவபெருமான் யாருக்கும் காண கிடைக்காத கடவுள் தான். ஆனால் அடியார்கள் கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். இவன் எளிய பேரானாங்க எப்படி வந்தார், எப்படி உலகம் புகுந்தார்? குரங்கு குட்டி குரங்கு எப்படி செய்யுமா? தன் தாயை பற்றிக்கிடுமா. நான் போய் சிவபெருமான் பற்றலை, ஆனால் சிவபெருமான் என்ன பற்றினார் எப்படி அப்படின்னா, அந்த பூனை வந்து தன் குட்டியை வாயால் கவ்வுவது போல சிவபெருமான் தானே வந்து எனக்கு உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். இந்த பாட்டில் அருமையாக சொல்கிறாரு. சிவபெருமானுக்கு ஒரு பேராசை என்னது? எல்லா உயிர்களையும் தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பது தான் சிவபெருமானுடைய பேராசை. உடனே நம்ம என்ன பண்ணிவோம், சிவபெருமானுக்கு கூட பேராசை இருக்கா, அவர் நம்ம லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது நினச்சிடக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் கடந்து, அவருக்கு பாச வெறுப்பு எதுவுமே விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது, எல்லாவற்றையும் கடந்து வச்சான். அதுதான் இயல்பாக அவர் பாசங்களிலிருந்து நீங்குதல். நம்ம கூட தான் இருப்பார் சாமி, ஆனால் பாசங்கள்லேருந்து நீங்கி இருப்பார். நாம் என்ன செய்வோம், அண்ணே தம்பி அப்படின்னு பாசத்தை பொழிச்சு என்ன செய்வோம், கொண்டிடுவோம். ஆனால் நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் நமக்கு மேலே இறக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளோட ஒட்ட மாட்டார் சாமி. நம்ம அவர் தனி, நம்ம தான். உயிர்கள் எப்பயுமே உயிர்கள் தான், சிவம் எப்பயுமே சிவம் தான். எப்பயுமே இந்த உயிர்கள் சிவபெருமானுக்கு அடிமை, இந்த உலகம் எல்லாம் அவருடைய உடைமை. அதை நம்ம மறந்துட முடியும். உலகம் அவருடைய உடைமை, உயிர்கள் அவருடைய அடிமை. இப்போ நாம் சிவபெருமானுக்கு எப்படி அடிமை, அந்த திறத்தோடு இருக்கும். வழிபாடு செய்யும் போதெல்லாம் அந்த அடிமை திறத்தோடவே இருக்கும். சேர் எடுத்து சேர் எடுத்துக்கணும் அவங்க கொடுத்து அப்படி இந்த பாட்டை மணிக்காக மிக அருமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் இப்போ புராணத்துக்கு போயிடுவோமா? திரு ஆலவாய் காண்டம். முதல் காண்டம் என்ன காண்டம்? மதுரை காண்டம். 2வது காண்டம் கூடல் காண்டம். 3வது திரு ஆலவாய் காண்டம். ஆலவாய்னு எப்படி வந்துச்சு இந்த பேர் அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு பற்றி எல்லாம் சோமசுந்தர கடவுள் அங்கே இருக்க அதெல்லாம் சொல்லி, மேருமலையினை வென்ற திரண்ட தோள்களுடைய சுகுண பாண்டியனுக்கு பின் அந்த பாண்டிய மன்னனுக்கு அப்புறம் எத்தனை பேர் வராங்க பாருங்க. சித்திவிரதன், சித்திரபூரடன், அப்புறம் சித்திரத்துவசன், சித்திரவர்மன், சித்திரசேனன், சித்திர விக்ரமன், ராஜ மார்த்தாண்டன், ராஜ சூடாமணி, ராஜ சாத்தூலன், துவிராச குரோத்மன், ஆயோதன பிரவீனன், ராஜ குஞ்சரன், பரவிராச பயங்கரன், உக்கிரசேனன், சந்துருஞ்சயன், பீமரதன், பீம பராக்கிரமன், பிரதாம மார்த்தாண்டன், விக்ரம கஞ்சுகன், சமர கோலாகலன், அதுல விக்ரமன், அதுல கீர்த்தி என்னும் 22 மைந்தர்கள் வழி வழியாக தோன்றினார்கள். இத்தனை பேர் அடுத்தடுத்து அரசாட்சி பண்ணி அப்படி வராங்க. ஏன்னா இவங்க இதுலலாம் திருவிளையாடல் நடக்கலை. அப்போ அதுக்கு அடுத்த வர்ற பாண்டியன் தான் திருவிளையாடல் நடக்கும். பாருங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த திருவிளையாடல் கிடைக்கிறது அதுக்கப்புறம் எத்தனை மன்னர்கள் வந்து போயிருக்காங்க கூட நமக்கு ரெக்கார்டு இருக்குது. இத்தனை பேர் அரசாட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டு வருது. இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் தட்டினா உடனே ரெக்கார்டு எடுத்துடுறாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா எல்லாமே பூரா ஓலையில் எழுதி வச்சது தான். இப்போயும் திருவாசகம் பார்த்தீங்கன்னா ஓலையில் தான் எழுதி வச்சு நமக்கு எப்படி கிடச்சிச்சு. ஏன்னா கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணாங்க. அது அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா அம்பலத்தான் அடிக்கும் சொல்லி பாண்டிச்சேரி வச்சுருக்காங்க. மாணிக்கவாசகம் எழுதிய திருவாசகத்தை இன்னும் அப்படி இந்த ஓலையில் இருக்குது. யாரும் உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, நான் வேணும்னு சிவபெருமான் வேறு கையெழுத்து வர போட்டிருக்காரு, நான் அதை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதை திறந்து பார்க்காதீங்கன்னு இருக்காங்க. இவர் விரும்புன்னு என்ன உள்ளே போய் திறந்து அதை பார்த்துருக்காரு. ஓலையோ அடுத்து 2 நிமிஷத்தில் கண்ணு போயிடுச்சு. ஒன்று வந்து பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, நம்பணும். முதல்ல என்னென்னா சிவபெருமான் தான் எழுதியிருக்காங்கிறத நம்ம நம்பணும். சிவபெருமான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. திருவாசகத்தி மாணிக்கவாசகன் சொல்ல சிற்றம்பலம் எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலமுடியான்னு எழுதியன்னு சொல்லி சாமி என்ன செய்யிருக்காரு, கையெழுத்தி போட்டு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதை நம்பணும். சிவபெருமானே கைப்பட எழுதியிருக்காங்கன்னா அப்போ நம்ம நம்பி தாங்க. அதை போய் நம்ம என்ன செய்யக்கூட சோதிச்சு பார்க்கக்கூடாது. அதான் சொன்னார், சோதனை சிவபெருமான்ட்ட ஆகாஷ். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருந்தாங்க, அந்த ஓலையில் தான் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ரெக்கார்டு அப்படி 22 மைந்தர்கள் வழி வழியாக தோன்றி இந்நில உலகை அரசாண்டார்கள். அதில் கீர்த்தி என்னும் பாண்டியனுக்கு பின் அவன் குமாரனாகிய கீர்த்தி பூரண பாண்டியன் அரசு புரியும் நாளிலே ஊழிக்காலம் பிரளய காலமாக வந்தது.
அப்பொழுது கருங்கடல் 7 கரை கடந்து ஆற்று பொங்கி ஒருங்கெழுந்து வானமும் 8 யானைகளும் 8 மலைகளும் சக்கரவாளகிரியும் நிலை குலையும்படி உலகத்தை அளித்தன. அப்படி ஒரு இந்த சுனாமிலாம் இப்போ வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அப்போ ஒரு சுனாமி வந்து இப்போ மாதிரி புயல் இதெல்லாம் வந்து மக்கள் பாதி வேலை எழுந்திரிச்சியும் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் அழிஞ்சாலும் அந்த வினை செய்தவர்கள் தான் அழிவார்களே தவிர எல்லாரும் அழிய மாட்டாங்க. அதில் எத்தனையோ பேர் பிழைச்சவங்களும் இருக்காங்க சுனாமியில். அது மாதிரி இப்போ கொரோனாவில் எல்லா உலக மக்களையே தப்பிக்க வச்சது கொரோனா. ஆனால் அதில் தப்பிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் வினை செய்தவர்கள் மட்டும்தான் இறப்பவர்களே தவிர வினை இல்லாதவர்கள் அதில் என்ன செய்வாங்க, தப்பிச்சுடுவார்கள். நன்மையை செய்திருந்தாங்கன்னா தப்பிச்சுடுவாங்க, தீவினை ரொம்ப செஞ்சுட்டாங்கன்னா அதில் என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும். எல்லாரும் அழிஞ்சிட்டாங்களா? இல்லை கொரோனாவில் தப்பிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது செய்த வினைக்கு தகுந்தவாறு அந்த வினையை அனுபவித்து சில உயிர்கள் சென்றோம், சில உயிர் தங்கியிருக்கும் அந்த வினைக்கு தகுந்தவாறு. அப்படி இந்த பிரளய காலம் வந்துச்சு, ஊழிக்காலம் வந்து எல்லா உலகத்தையும் அப்படியே அழிந்து கொண்டே வந்தது. ஏற்கனவே ஒரு பிரளய காலம் வரும்போது ஒரு ஊர் வந்து மிதந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதுன்னு சொல்லுவோம், பிரம்மபுரம். கரெக்டாக பிரம்மபுரம் என்கிட்ட சீர்காழிக்கு 12 பேர்கள். அந்த சீர்காழி கோட்டை எப்படின்னா இந்த உலகம் சாமி ஒடுக்கும்போது எல்லாம் மூழ்கிடலாம். அந்த தோணிபுரம் மட்டும் நகர்ந்து கொண்டே, அதுக்கு தோணிபுரம், பிரம்மபுரம், சீர்காழி, வேணுபுரம், சண்பை, இப்படி 12 பேர்கள் அது. அப்படி இந்த ஊழியர் காலத்தில் அது மட்டும் பிதந்திருப்பதனால் அப்போ சாமி அதில் வந்து தோணியப்பராகவும் அம்மையாகவும் சாமி அதில் பிதந்து வருவாங்க அந்த தோணியில். அதுபோல் இங்கே பிரளய காலம் வந்து வரும்போது மதுரை மட்டும் என்ன செஞ்சான், மூழ்காமல் இருக்கான். அப்பெரிய கடல் வெள்ளத்திலே மூழ்கி அழிவில்லாத பெரிய உலகமும் அழிந்தது. 7 தீவுகளும் அழிந்தன. அவற்றிலே தங்கிய அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் அழிந்தன. அசையும் பொருள்லாம் என்ன, அசையா பொருள்லாம் என்னது? அசையும் பொருள், அசையா பொருள். அசையும் பொருள் நாமளாம் உயிர் இல்லாத நம்மளாம் அசையும் பொருள். எல்லா உயிரும் கிடையாது, ஏன்னா மரமும் உயிர் தான், அது அசையா பொருள். இந்த செவரு அசையா பொருள், ஜட பொருள்லாம் அசையா பொருள். அதை நாம் எடுத்து இயக்குவோம். அப்போ அசைகின்ற பொருளுக்கும் அசையாத பொருளுக்கும் அதில் புல் அசையாத அதே இடத்துல தான் இருக்கும். அது மாதிரி கல்லுக்கும் உயிர் உண்டு, அது அசையா பொருள். இப்படி எல்லா பொருளும் அசையும் பொருளும் அசையா பொருள் எல்லாமே அழிந்தன. எல்லாமே என்ன செஞ்சு ஒளி காலத்தில் எல்லாம் போயிடுச்சு. நீண்ட கொடியினையுடைய மலைகளும் அழிந்தொழிந்தன. ஆனால் அங்கே இருக்க நம்மையின் திருக்கோயிலும், அப்போ அழியும் போது எது இருந்துச்சா, அங்கே இருக்க நம்மையின் திருக்கோயில் மீனாட்சி கோயில் அப்படி இருந்துச்சு. அடுத்து விண்ணிலி விமானமும், சாமியோடைய விமானம் இருந்துச்சு. சாமியோட விமானம் பார்த்துருக்கீங்களா? சாமி பார்த்து ஞானத்தை வந்துருக்கோம், எங்கே போனாலும் சரி அங்கே உடனே விண்ணில் விமானத்துலேருந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குறோம். எங்கே போனாலும் சரி ஒரு ஊர்லேருந்து போவாங்க, உடனே விளிமிலேருந்து போனார் ஞானசம்பந்த பெருமான். அங்கே சீர்காழிலேருந்து அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்றது உடனே சாமி அவருக்கு வீழ்ச்சிலை பெருமான் அந்த விண்ணில் விமானத்திலிருந்து அவருக்கு காட்சி கொடுக்கும். வரும் பூங்குழல் கற்றை துற்ற கல்விமான் மங்கையோடும் பொய்மொழி நாள் மறையோர்கள் விழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே. எம் இறையே இமையாத முக்கண் ஈசைய நேச இது எங்கள் சொல்லாய்மை மொழி நாள் மறையோர் மீளலை விண்ணிலி கோயில் விரும்பியதே. பெருமான் இந்த விண்ணிலி விமானத்தில் நீ இழந்த காரணம் என்ன, அங்கே சீர்காழி பெருமான் இங்கே இருந்து காட்சி விளிம்பி. அப்படி சாமி நினைக்கும் போதெல்லாம், ஞானசம்பந்த பெருமான் நினைக்கும் போதெல்லாம் சிவபெருமான் வந்து அந்த விண்ணிலி விமானத்தில் இருந்து காட்சி. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆலவாய் பெருமான் அவர் காட்சி திரு நல்லாட்டு வச்சு. இப்படி எல்லாம் அழிந்துடுத்தன. ஆனால் திருக்கோயில் மீனாட்சியம்மன் திருக்கோயிலும் அந்த விண்ணில் விமானமும் பொற்றாமரை தீர்த்தமும் அழியாமல் வந்திருக்காங்க. பொற்றாமரை தீர்த்தம் ஏன்னா ஏற்கனவே முதல் கதையில் பார்த்தோம், அந்த பொற்றாமரைக்கு அருகில் வரும்போதே அவர் வயிற்று வலி நீங்கிச்சு நம்ம ஏற்கனவே கதையில் பார்த்தோம். அப்படிப்பட்டது பொற்றாமரை தீர்த்தம்.
மதுரை பதிக்கெலாம் போனோம்னு இந்த பொற்றாமரை குளத்தில் நிறைய அப்படியே உட்காந்து சுற்றி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அப்படியே எல்லாம் அந்த குளத்தை சுற்றி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அந்த கரெக்டாக இருட்ட போகிற நேரத்தில் எல்லா இடத்துலையும் லைட்டு போட்டுருப்பாங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் மியூசியத்துக்கு போனீங்கன்னா இல்லை இனிமேல் நீங்கள் போங்க, இனிமேல் போய் மதுரை மியூசியம்லாம் அடிக்கடி போய் அந்த காட்சியெல்லாம் கண்டு ரசிக்கணும். சாமி அவ்வளோ அற்புதம், அந்த கோபுரத்துலாம் அப்படி லைட்லாம் கிடைப்பாங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டாவது அந்த ஒற்றாவரை குளத்தில் தான் சாமி ஈசான மூலையில் பொன்ஞான சம்பந்தருக்கு அந்த ஈசான மூலையில் சிவலிங்க பெட்டகத்தோட சிவலிங்கத்தோடு அது அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் தான் கீழ்பட்ட சிறப்புடையது பொற்றாமரை தீர்த்தம். அங்கே போன வைத்த வழின்னு போனோம்னா அங்கே பொற்றாமரை பக்கத்தில் போனாலே வைத்த வழி ஏற்கனவே நம்ம கதையில் நமக்கு வந்து அந்த தீர்த்தத்தை பார்த்தா ஒரு சிறப்பு, அதில் மூழ்கினால் ஒரு சிறப்பு, அதில் மூழ்கி எழுந்தால் ஒரு சிறப்பு, அவ்வளோ சிறப்புடையது பொற்றாமரை தீர்த்தம். அது அழியாமல் இருந்ததான். அடுத்து இடவமலையும் யானைமலையும் நாகமலையும் பசுமலையும் பன்றிமலையும் ஏற்கனவே எல்லாம் அதுக்கு கதை பார்த்தோம். நாகம் என்ற படலம், பசு இடவ என்ற படலம், அடுத்து பன்றிமலை, அந்த 12 குமாரர்கள், அந்த பன்றிமலை அதெல்லாம் அழியாமல் இருந்துச்சு. இந்த மலைகள் 8 மலைகளுமே அழியாமல் இருந்தது. 8 மலைகள் நம்ம எப்படியாவது பார்த்துருவோமா? மதுரையில் போய் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு திருவருள் கூட்டிக்கிறோம். அப்படி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அந்த இது மட்டும் இந்த மலைகள், சுவாமியுடைய விண்ணில் விமானம், அப்புறம் பொற்றாமரை தீர்த்தம், அப்புறம் சாமியுடைய அந்த கோயில், இது மட்டும் அழியாமல் இருந்தது. மற்ற எல்லாமே மூழ்கிடுச்சு. பிரளய நீர் வற்றியது. சிவபெருமான் முன்பு போலவே உலகத்தை படைத்து மறுபடியும் என்ன செய்கிறாரு, புதுசாக மறுபடியும் உலகத்தை படைக்கிறாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதுக்காக சாமி இந்த உயிர்களை வந்து எல்லாத்தையும் இந்த பிரளயம் மூலியமாக ஒடுக்குகின்றார் என்று சொன்னால், இந்த ஊழிக்காலம் எதனால் வருகின்றது என்று சொன்னால், எல்லா உயிர்களையும் சாமி என்ன செய்வார், ஒடுக்கிடுவார். அதுக்கப்புறம் என்ன செய்ப்பேன், ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ரிப்பேர். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் லீவு போடுவாங்க. செட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, 2 நாள் லீவ் போட்டு அதை பூரா எல்லாத்தையும் தொடச்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதே போல் சிவர் பண்ணுவார், இந்த உயிர்கள் பிறந்து பிறந்து இழைக்கின்றது என்று சொல்லி சாமி என்ன பண்ணுவார், இதுக்கு ரெஸ்ட் கொடுப்பதற்காக உலக உயிர்கள் எல்லாம் ஒடுக்கி மீளவும் தோற்றம். அப்படி தான் என்ன பண்ணுவார், எல்லா உயிர்களையும் மீண்டும். அதுக்கப்புறம் புது உடம்பு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் மறந்துடும், பழசெல்லாம் மறந்து மறுபடியும் புது உடம்பு, புது மனிதர்கள். முற்பிறவியில் பார்த்தவங்க இப்பிறவியில் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே மாறி இருப்பாங்க. இது எல்லாமே சாமி எதில் செய்கிறாரு, மறைத்தல் என்கின்ற தொழிலில் தான் சிவபெருமான் செய்கின்றார். சரி, அப்படி எல்லா உயிர்களையும் மீண்டும் தோற்றுவிக்கிறார். அப்படி தோற்றுவிக்கும் பொழுது முன்பு போலவே உலகத்தை படைத்து தேவர்களையும் மக்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் படைத்து சந்திரன் சூரியன் அக்னி என்னும் மூவருடைய குலத்திலிருந்து முன்பு போலவே தமிழ் வேந்தர் சேர சோழ பாண்டியர் மூவரையும் படைத்திருந்தார். அதே போல் 3 மன்னர்களும் வந்துட்டாங்க, சேரர் சோழர் பாண்டியர். சோழர்களுக்கு எது, சூரியன். பாண்டியர்களுக்கு எது, சந்திரன். சேரர்களுக்கு அக்னி. இதான் 3 விதமானது. எதை வச்சு இப்போ மதுரை பதியத்தை பற்றி படிக்கிறோம், மதுரை காண்டத்தை பற்றி படிக்கிறோம். நமக்கு எது சிறப்புடையது, திருவிளையாடல் குணத்தில் சந்திரன். சாமி வந்து இங்கே சந்திர பிரமையாக இருக்கின்றார். இப்போ சிதம்பரத்துக்கு போயிட்டோம்னா சூரிய கலை, இங்கே வந்தால் சந்திர கலை. ஏன் அப்படின்னா 12 அங்குல பெருவழியில் கோத சார்ந்த என்கின்ற பெருவழியில் சந்திரனாக சிவபெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். ஞானிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, தவம் இருந்து அந்த இடர்களை பெண்களை வழியாக குண்டலினி சக்தியை எழுப்பி நடுநாயகமாக இருக்கக்கூடிய சுண்ணா நாடி வழியாக சென்று கபாலத்தின் வழியாக சென்று 12 அங்குல பெருவெளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை போய் என்ன செய்வாங்க, சுவாமியை பார்ப்பாங்க. எது வழியை போகும், இரு கபால வழியாக போகும். இந்த உலகத்தில் உள்ளவங்க எதில் இறப்பாங்க, இந்த 9 வாசல் வழியாக இறப்பாங்க. சிலவர் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணை திறந்த மாதிரியே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. சிலவர் வாயா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம கடைக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க வாயை திறந்த மாதிரி, வாயை மூடவே முடியல, வாயை திறந்த மாதிரி இறந்து போயிருந்தாங்க. வாய் வழியாக உயிர் போயிடும், மூக்குலேயே உயிர் போகும், மலம் ஜல வழியாக போகும். இறக்கும்போது பார்த்தீங்கன்னா மலம் ஜல வந்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உயிர் போகும். இப்படி 9 வாசல்களுக்காய் உட்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன்
பூங்கோளூர் மேவிய புண்ணியனே அப்படின்பாரு அப்போ சொன்னோம். அப்படி இந்த 9 வழியாக உயிர் எந்த விதத்தினாலும் உயிர் போக வாய்ப்பு இல்லை. ஆனால் அது வழியெல்லாம் போகாமல் கபால வழி போனால் சிவபெருமானுடைய திருவடி உறுதி. ஆனால் அதுக்கு நம்ம வேலை கொடுக்க மாட்டோமே. நாம் எங்கே தியானம் பண்ணி இனிமேல் வழிபாடு செஞ்சு தியானம் பண்ணுறதுக்கு வழிபாடு அதிகமாக செய்யணும். சாமிகிட்ட அதிக வழிபாடு செஞ்சால் தியானிக்கவே நமக்கு வரும். ஒன்று நம்ம சாமிகிட்ட ஒன்று நினைவுகள் ஊனமே ஒன்றில்லை. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் முறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொழிலினை தீர்தல் எளிதாமே. அப்படி இருக்கணும் சாமிகிட்ட. அப்படி ஒன்றுனா தான் நம்ம என்ன செய்ய முடியும், எடுத்து இந்த பிறவியிலே போடணும். சரி, அப்படி எல்லா மறுபடியும் மீள சாமி என்ன செஞ்சார், சேர சோழ பாண்டிய மன்னர்களை சாமி சொல்லியிருக்கார். பின்னர் சந்திரன் மரபாகிய பார்க்கடலுள் 64 கலைகளோடு விளங்கி தோன்றும் முழு மதி போல வங்கிய சேகர பாண்டியன் என்னும் அரசன் தோன்றினான். சாமி மீள தோன்றுவதும் முதல்ல அப்படி தோற்றுவிச்சது முதல் பாண்டிய மன்னன் யாரு, வங்கிய சேகர பாண்டியன் என்னும் அரசன் தோன்றினான். அவன் சோமசுந்தர கடலின் திருக்கோயிலை சூழ அழகிய சிறு நகரம் ஒன்றை அமைத்து அதில் இருந்து கொண்டு அரசனிடத்தில் வந்தான். அப்போ நகரம் எப்படி இருக்கு, சிறு நகரம் இருக்கு. எந்த பகுதி, மதுரை. அவன் மனு வழியே செங்கோல் செலுத்தினவையால் களி என்னும் பகைவன் புறங்காட்சி ஓட தன் நாடு எங்கும் பல வளங்களை சுரக்க மக்கள் நாள்தோறும் பெருகினார்கள். களி என்கின்ற பகைவன் இருந்தானா, ஆனால் இந்த பாண்டிய மன்னர் கண்டு ஓடினான். அவனால் வெல்ல முடியல. அதனால் அவன் நாட்டுக்கு ஓடிட்டான். மக்கள் நாள்தோறும் பெருகினார்கள். அங்கனம் பெருகிய மக்கள் எல்லாம் வசித்ததற்கு இடம் போதாமையினாலே வங்கி சேகர பாண்டியன் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி நின்று, எம்பெருமானே, நின் அருள் வழியினால் இந்நில பொறாமையை சுமக்கின்றேன், நில குறையை நான் சுமக்கின்றேன். இப்பொழுது அடியனுக்கு நேர்ந்திட்ட ஒரு குறையை போக்குதல் வேண்டும் என்று நமக்கு ஏதாவது ஒரு குறைன்னா நம்ம சேட்டு போவோம், சிவபெருமான் போய், சாமி எனக்கு ஒரு பெரிய குறை இருக்கு சாமி. என்னப்பா அப்படிங்காரு. யாருக்குள்ள சாமி, என் பையன் மூத்த பையன் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டானே, எனக்கு ரொம்ப நல்லா சாமி முக்கியமாக இருக்கு சாமி. அப்படி தானே கேட்போம். சாமிகிட்ட போய் என்ன கேட்போம், என் மூத்த பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, வேற என்ன பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை, என் சின்ன மகன் இருக்கா பாருங்க, சின்ன மகன். ஆமாம், அவனுக்கு எப்படியாவது இந்த +2ல் இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய குறைகள் எல்லாம் சிவபெருமானிடம் போய் நாம் சொல்லாமலே சிவபெருமானுக்கு தெரியும். இது அவனுக்கு நம்ம சொல்லாமலே நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எப்படி தெரியும் சொல்லுங்க. நம்ம சொல்லாமலே சிவபெருமானுக்கு எப்படி தெரியும்? உங்கள் குறையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம உயிருக்கு உயிராக இருக்காரு. அதனால் அவருக்கு எல்லா விதமான குறைகளும் தெரியும். ரெண்டாவது, எதுக்காக அந்த குறைகள் நமக்கு கொடுக்காருங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு கொடுக்கின்றார் என்று நாம். இப்போ நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா என்ன காரணம், நம்ம அந்த வினை செய்யலை, நல்வினை செய்யலை. சரி, ஒரு பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம நல்வினை செஞ்சுருக்கோம், அதனால் நம்ம அதை அனுபவிக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ கிடைப்பதற்கும் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்போ கிடைக்கலன்னா நாம் செய்த தீவினை, கிடைச்சிருச்சுன்னா நாம் செய்த நல்வினை காரணமாக நமக்கு கிடைச்சிடும். சரி, கொஞ்ச நாள் லேட் ஆகுது, நாம் பொறுமையாக இருப்போம்னு நினைக்கிறீங்க? பொறுமையாகவே இருக்க மாட்டோம். சாமி லேட்டாகிட்டே இருக்கு சாமி, சீக்கிரம் கொடு சாமி, சீக்கிரம் கொடு சாமி அப்படின்னு சாமியை போய் என்ன செய்வோம், விட மாட்டோம் சாமியை. சாமி என்ன பண்ணுவார், அப்படி இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அடுத்த ஒரு பிறவியை கொடுத்து என்ன செய்வார், அதை அனுபவிக்குமாறு செய்வார். அதனால தான் சாமிகிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. நான் சாமிகிட்ட என்ன பண்ணுவோம், எதனாலும் சாமிகிட்ட கேட்போம், நிறைய கேட்போம். 1 2 கேட்க மாட்டோம், நிறைய கேட்போம். சாமி எனக்கு நல்லா படி போடணும், ரைட்டு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ரைட்டு. ஒன்றுனா வந்து 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 கேட்டுக்கிட்டே இருப்போம். நல்ல மனைவி அமையணும், அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். குழந்தை கிடைக்கல என்ன செய்வார் சாமி, அடுத்த ஒரு பிறவியில் அதை கொடுக்கும். ஆனால் கொடுக்காம இருக்க மாட்டார். சிவபெருமானுடைய கணக்கு கரெக்டாக இருக்கும். எந்த பிறவினாலும் சாமி கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு ஒரு பிறவி வரும் என்பதை மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதனால் சாமிகிட்ட நம்ம எந்த அளவுக்கு அனுபவமாக இருக்கணும், நல்லா நெருக்கமாக இருக்கணும். சிவபெருமான் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும், ஒன்றணும். இப்போ அந்த மன்னன் என்ன செஞ்சால் குறை இருந்து சாமிகிட்ட குறையை கிட்ட கொடுத்தாங்க.
உடனே சாமி என்ன பண்ணார், சோமசுந்தர கடை வணங்கி நின்று, எம்பெருமானே என் வழியில்லாத இந்த நிலக்குறையை சுமக்கின்றேன், இப்பொழுது அடியனுக்கு நேர்ந்திட்ட ஒரு குறையை போக்குதல் வேண்டும், இவ்வளவு குடிமக்களும் இருக்கத்தக்க ஒரு நகரினை அமைக்க வேண்டும். நகரம் சின்னதாக இருக்குது, மக்கள் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க, அதனால் இந்த நகரத்தை அமைக்க வேண்டும் என்று சுவாமியிடம் விண்ணப்பித்தார். இந்நகரத்துக்கு ஆதியிலே வரையறுக்கப்பட்ட எல்லையை காண்கிறேன். இதனுடைய எல்லை தான் எது அப்படின்னு அவருக்கு தெரியல. மதுரை எந்த அளவுக்கு பெருசு எந்த அளவுக்கு சிறுசுங்கிறது கூட அவரால் தெரிய முடியல. எந்த வண்ணன், ஏன்னா இப்போ தான் சாமி என்ன பண்ணியிருக்காரு, மீள மறுபடியும் தோற்றுவித்திருக்கின்றார். அதனால தான் முதலே பார்த்தோம், சாமி மறுபடியும் இந்த உலகத்தை படைத்து முதல்ல தோற்றுவித்ததுனால இந்த மதுரையுடைய எல்லை வந்து எந்த அளவுக்குன்னு தெரியல. அதனால் அதை காட்டுமாறு சாமியிடம் விண்ணப்பித்தேன். அதனால் இன்றைக்கு அதனை யான் அறியுமாறு காட்டியருள்கள் என்று இறந்து வேண்டினான் சிவபெருமான். இத்தனை வாக்களும் இருக்கத்தக்காத பந்தரங்கான இப்பதிகள் ஆதியே வைத்தரை செய்திடும் வரம்பு காண்கிறேன், அத்தமற்று அதனை இன்று அறிய காட்டுகின்றான் என்று சாமி பாடலில் சொல்கிறாங்க. உடனே சாமி என்ன பண்ணாரா, அப்பொழுது நுண்ணிய பொருளிலும் நுண்ணியரான சோமசுந்தர கடவுள் பின்னிலி விமானத்தில் இருந்து எழுந்து. சாமி இப்படிப்பட்டவர் நுண்ணியதற்கும் நுண்ணியமானவர், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய. நீங்கள் பருப்பொருள் எடுத்தாலும் அந்த பருப்பொருளுக்கும் பெரியவர். சிறிய பொருளை நீங்கள் எதை சொல்லுவீங்க, நுண்ணிய பொருளை எதை சொல்லுவீங்க? அணு அணு வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர். அந்த அணுவுக்கும் அணுவாக, அதான் அணுவுக்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுற்ற கண்ணுகளை காட்டி வேடம் நீர் விளங்கி நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையை அறிவித்து தத்துவ நிலையை தந்தையனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணே என்று சொல்றார். அப்புறம் நிறைய இருக்கு, அந்த அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்க நம்மானே, அது பெரிய பொருளுக்கு பெரிய பொருள் இருப்பாங்க, இது நுண்ணிய பொருளுக்கு நுண்ணிய பொருள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடி ஓட்டை போட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது வழியே அந்த துவாரம் வழியாக என்ன செய்யும், சூரிய ஒளியானது பட்டு எப்படி வரும், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணியதுக்கும் நுண்ணியம் சாமி. எந்த பருப்பொருள் எடுத்தாலும் பெரியவர், எந்த நுண்ணிய பொருள் எடுத்தாலும் அந்த நுண்ணியதுக்கும் நுண்ணியம். அப்படிப்பட்ட பரப்பொருள் நுண்ணியதுக்கும் நுண்ணியவரான சோமசுந்தர கடவுள் பின்னிலி விமானத்தில் இருந்து எழுந்து பாண்டியனது அன்பிற்கு எளிய சித்தமூர்த்தியாகி அறமும் அருளுமாகிய கடலாகி வருவாராக. சாமி என்ன ஒரு சித்தமூர்த்தியாகி வந்தார். அச்சித்தமூர்த்தியின் பாம்பினாலே அரைஞான் கோபனம் பூணுல் சன்னவீரம் குலை குண்டரம் மாதாங்கினி கங்கணம் என்பவற்றை தாங்கி மகாமண்டபத்தின் பக்கத்திலே வந்து நின்று தமது திருக்கரத்திலே கங்கணமாய் கட்டி பாம்பை பார்த்து, நீ பாண்டிய மன்னனை இந்நகரத்தின் எல்லையை அளந்து காட்டுக. சாமி என்ன பண்ணாரா, எப்பவுமே சிவம் என்ன பண்ணிருப்பாரு, அவர் பாம்படிந்த பெறுவான். எந்த நேரமும் பாம்பு எல்லா இடத்துலையும் கையில் இருக்கும், காலில் இருக்கு, எல்லாத்துலேயுமே சிவன் பாம்பாக தான் இருக்கு. ஏன்னா பாம்பு எதனால் அணிஞ்சிருக்காருன்னா, அவர் பயத்தை சாமிகிட்ட வந்து அடைக்கலம் தெரிவித்தோம்னா நம்ம பயத்தை ஆட்டோமேட்டிக்காக போக்கிடணும். ஏன்னா பாம்பு யார்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட. அதனால பயத்தை. ரெண்டாவது நஞ்சு சாப்பிட்டாரு, அதனால மரணத்தை கண்டும் பயம் இல்லை. சிவருமான அண்டிட்டோம்னா நம்ம எதை கண்டு பயப்படுவோம்னா மரணத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். இந்த பாட்டில் சொல்கிறார்ல, புயங்கன் அவர் பேர். புயங்கன்னா பாம்பு அணிந்த பெருமான்னு ஒரு பதியமே வச்சாரு. பூவார் சென்னி மன்னன் எங்க பெருமான், புயங்க பெருமான பாம்பு அணிந்த பெருமான். எங்க பெருமான் சிறியோமி போவாதுள்ளம் கலந்துணர்வா உருக்கும் வெல்ல கருணையினால் என்ன பட்டு அன்பா ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்ததுதான் பொய் வீட்டுடையான் கலை புகவே. யார் வர்றான் பாட்டை மறக்கவே கூடாது. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. முடிஞ்ச அந்த பாட்டு 10 பாட்டையும் மனப்பாடம் பண்ணியிருப்பான். எது யாத்திரை பற்றி. கடைசி நம்ம எங்கே போனோம், எந்த யாத்திரைக்கு, சிவலோக யாத்திரைக்கு போகணும். மற்ற யாத்திரைலாம் பயந்துடாது. அதுக்கு அந்த யாத்திரைக்கு போகிறதுக்கு இங்கே உள்ள யாத்திரையை கடைப்பிடிக்கணும். எந்த யாத்திரை, ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபாடு செஞ்சு கொண்டே இருக்கணும். இந்த யாத்திரை போனோம்னா அங்கே உள்ள யாத்திரைக்கு சிவபெருமான் அழைப்பு கொடுத்துருக்கோம். சரி, நம்ம கோயிலில் விடாத போல தெரியுது, இந்த உயிர் நம்மளே சுற்றி வருது. சரி, ஒரு சாங்ஷன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சாமி என்ன பண்ணுவார், சாங்ஷன் பண்ணி விட்டு நம்மள எங்கே கொண்டு போயிரு, அது கொண்டு போயிடுவார். நம்ம கடைசி எந்த உலகம் வேணும்,
பிரம்மலோகம், விஷ்ணுலோகம். விஷ்ணுலோகம் வேணுமா உங்களுக்கு? அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும், சிவலோகத்துக்கு போகணும். மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும் பிறப்பு வந்துடும். இப்போ விஷ்ணுலோகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவரே சாமி இன்னொன்று ஒரு காலத்தில் ஒடுக்கிடுவார். ஒளிக்காலத்தில் விஷ்ணுவையும் ஒடுக்குவார் சாமி. அவரும் மீள வந்து பிறப்பார். அப்போ அவர் லோகத்துக்கு போனால் நம்மளும் பிறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரம்மலோகத்துக்கு போனாலும் அவர் மறுபடியும் பிறப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எத்தனை பிரம்மர் இருக்காங்க, எத்தனை நாராயணன் இருக்காங்க? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், ஏழில் 6 கோடி நாராயணன் அங்கனே, 7 கங்கை மல் இந்திரன், இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. அத்தனை பேர் இருக்காங்க. அவர்களாம் அது வந்து ஒரு பதம். விஷ்ணுலோகங்கிறது ஒரு பதம். அந்த புண்ணியம் செய்த ஆன்மா என்ன செய்யும்? நாராயணராக போயிருக்கும். அவர் மோட்சம் அடைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு புண்ணியம் செஞ்ச ஆன்மா வந்து இங்கே இவர் வந்து வழிபாடு செய்யும்போது இவர் வந்து இங்கே போயிடுவார். அந்த புண்ணிய லோகமாகிய அந்த விஷ்ணுலோகத்தில் போய் இருந்து அவர் ஆட்சி செய்வார். அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பதவி மாதிரி. 5 வருஷத்துக்கு அடுத்து என்ன செய்வாங்க? அடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த சீட்டுக்கு வேற ஆள் வந்துட்டாங்க அப்படி என்ன செய்வாங்க? அவங்க கிரீடம் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அது மாதிரி. ஆனால் சிவலோகம் அப்படி இல்லை. ஒருவன் என்னும் இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. கடவுள் ஒருத்தர் சிவபெருமான் தான். அவரை தவிர வேறு யாருமே கடவுள் இல்லை. அப்படி சாமி எப்படி இருப்பார்? ஒருவன் என்னும் ஒருவனாக இருப்பார். அவர் பாம்பு அடித்த பெருமான், உடம்பெல்லாம் பாம்பாக இருக்கும். ஒரு முறை தாருகாவனத்து முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பாம்பு ஏவினாங்க. அது சாமி என்ன பண்ணார்? அப்படி தூக்கி கழுத்தை சுற்றிட்டார். அது மாதிரி யாரெல்லாம் தன்னை அடைக்கலம் தேடி வருகின்றார்களோ அவர்கள் பூரா சாமி உடம்புல இருப்பாங்க. சந்திரன் வந்தாரா? தலையில் இருக்காங்க. கங்கை வந்ததா? தலையில் இருக்கு. இப்படி யாரெல்லாம் தன்னை அடைக்கலம் தேடி வருகிறாரோ அவர்களெல்லாம் சாமி என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்கின்றார். சார்ந்தாரை காத்தல் தலைவர்தம் கடன். சிவபெருமானை போய் நம்ம சார்ந்துட்டோம்னா கண்டிப்பாக அவரை நம்ம காக்க வேண்டியது யாரோட கடன்? சிவபெருமானுடைய கடன். அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதில் எப்பயும் சிவபெருமான் நம்மளை விட மாட்டாருங்கிற உறுதியோடு இருக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து எந்த கோயில்? இன்னைக்கு சிவன் கோயில். ரைட்டு. நாளைக்கு சனிக்கிழமை. உங்கள் சனி பகவான் கோயில் போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்காக விட்டு செய்யக்கூடாது. எல்லா பேருமே சிவபெருமான் வணங்கிட்டாலே எல்லா தெய்வமும் நமக்கு நன்மையே செய்யும். திசை தெய்வமான பலவும் அடியாரவருக்கு சிவபெருமான வழிபட்டாலே எல்லா தெய்வமும் என்ன செய்வாங்க? நல்லது தான் செய்வாங்க. வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆகா இவர் சிவனடியார் அப்படின்னு நம்ம என்ன செய்வாங்க? அவங்களே நம்ம வந்து வணங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. திருநீர் ருத்ராஜம் தரிச்சா மற்ற தெய்வங்களும் என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. ஏன்னா அது என்னோட வேடம்? சிவபெருமானுடைய வேடம். திருநீரும் ருத்ராஜமும் சிவபெருமானா என கண்டு தெய்வமே வழிபடும் போது மற்றவங்களாம் சொல்லவே வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்டது என்னது? இந்த சிவவேடம். அப்போ எல்லா தெய்வமும் என்ன செய்வாங்க? நமக்கு நல்லதே தான் செய்வாங்க. அப்படி பாம்பணிந்து பெருமான் சிவபெருமான். அவரை கண்டால் நமக்கு மரண பயம் என்பதே இருக்காது. சிவபெருமான்கிட்ட போயிட்டோம்னா நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, அப்படி என்ன செஞ்சாரு சாமி? அந்த பாம்பை பார்த்து இந்த நகரத்தை எல்லையை அளந்து காட்டுக அப்படின்னு சாமி சொன்னார். அப்படி பணிந்ததும் உடனே பாம்பு அவரை அடி வணங்கியது. உடனே பாம்பு நெஞ்சான் சாமியை வணங்குதான். வணங்கி என் பெருமானை இந்நகரம் அடியேன் பேரினால் விளங்கும்படி அருள் புரிவாயாக. சிவபெருமான்ட்ட கேட்கு. அந்த பாம்பு கேட்கு, சாமி இந்த நகரம் என் பேரில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு? அதெல்லாம் உன்னை கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொன்னார். சாமி எது கேட்டாலும் கொடுத்துருவார். இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுகின்றதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு செய்வார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்கின்ற 3 வகை சக்தியில் இந்த இச்சாசக்தியை மட்டும் சிவபெருமான் நம்மக்கிட்ட கொடுத்துருவார். கிரியை ஞானத்தையும் சிவபெருமான் பார்த்துக்குவார். நாம் விருப்பத்தை மட்டும் யார்கிட்ட செலுத்தணும்? சிவபெருமான்கிட்ட செலுத்தணும். நாம் விருப்பத்தை மட்டும் யார்கிட்ட செலுத்துவோம்? பிள்ளைகிட்ட, பெற்றோர்கள்கிட்ட, சுற்றி இருக்க மக்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிப்போம். ஆனால் சிவபெருமான்கிட்ட மட்டும் அங்கே தான் காட்டணும். எப்படி நம்ம அது நம்ம குடும்பத்தில் எப்படி ஒன்றி பழகுறோமோ அந்த அன்பை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட வைக்கணும். அண்ணே இந்த காதலன் காதலி அதை காட்டணும். காதலன் காதலிக்கு தான் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த காதலன் என்ன சொல்லுவான்? காதலியை பார்த்து, நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாதுமா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சிவபெருமான்கிட்ட இருக்கணும் அன்பு. அதான் அழுது காமுற்று அரற்றுகின்றாரே நெடுதும் கீழ்கணக்கு இன்னும் இந்த ஈசனே அப்படின்னாரு. இது காமுறணும். சாமியை பார்த்தா வெறித்தனமான அன்பு வரணும்.
சிவபெருமான் எந்த நிலையும் விட மாட்டார். நீங்கள் அப்படி அன்பு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலேன், சாமி உங்களை ஒருபோதும் உங்களை விடவே மாட்டார். எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கேயே வந்து சிவபெருமான் அருள் புரிவதுக்கு ஓடி வந்துடுவார். எங்கே நினைச்சாலும் சரி, நீ ஆப்பிரிக்காவில் நினைச்சாலும் சரி, அண்டார்டிகாவில் நினைச்சாலும் சரி, அமெரிக்காவில் நினைச்சாலும் சரி, நீங்கள் எங்கே நினைச்சாலும் சிவபெருமான் அருள் புரிவதற்கு அங்கே வந்து விடுவார். ஒரு குடிசையில் இருந்தாலும் வருவார் சாமி. ஒரு குடிசையில் தானே இருந்தாங்க வந்திக்கிழவி, வந்தாரா வரலையா? கூட்டத்தில் அந்த அம்மா சொக்கனாதா அப்படின்றது உடனே மண்வெட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு சாமி. இவன் உனக்கு என்னமா வேணும்னாரு. எப்போ நீ உள்ளே வாப்பா அப்படின்னாரு. நான் உள்ளுக்குள்ளே தான்மா இருக்கேன் அப்படின்னாரு சாமி. அப்படி உள்ள வந்தார் சாமி. எலி வந்து பிறான் அந்த அன்புக்கு ஓடி வரும். அந்த அன்பு வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவபெருமான் மேலே அன்பு வருவதற்கு இந்த மாதிரி சாமியுடைய கூட கேட்க கேட்க தான் நமக்கு என்ன வரும், அவர் மேலே அன்பு வந்துக்கிட்டே இருக்கு. கேட்பது குறைஞ்சிருச்சுன்னா அன்பு குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால சாமியோட கூட அதிகமாக கேட்கணும். செவிகால் கேள்வின்களும் சிவன் எவ்வீரை செம்பவன எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகால் கொஞ்ச நேரம் செவிகால் கேள்விங்களோன்னு சொன்னாரா? எப்போதும் செவிகால் கேள்விங்களோ அப்படின்னாரு. அப்போ எப்போதும் சிவன் கூட கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்றது பார்த்து இதெல்லாம் தெரியாம தான் நம்ம என்ன செய்வோம், செவிகால் கேள்விங்களோ கண்ணை மூடிட்டு பாட்டை படிச்சிடுவோம். ஆனால் அதோடைய பொருள் தெரியாமே பாடிடும். இப்போதான் நமக்கு சாமி என்ன செய்வார், நமக்கு ஒன்றுனா உணர்ந்துட்டே இருக்கும். நம்ம எப்போதும் சிவபெருமானுடைய புகழை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்கு. சரி, அப்படி அந்த பாம்பு அடிவணங்கி சாமிகிட்ட அது என்னுடைய பெயராக இருக்க வேண்டும், அடியன் பெயரினால் விளங்கும்படி அருள் புரிவாயாக என்று பிரார்த்தித்தது. கருணைக்கடலாகிய சிவபெருமான் அங்கனமே ஆகுக என்று அறினார். உடனே சாமி என்ன பண்ணாரு, சிவன் எப்படிப்பட்டவர், கருணாமூர்த்தி. இந்த உயிர்கள் எது கேட்குதோ உடனே அதை கொடுத்தாரு. இந்த உயிர் நாம் இப்போ என்ன கேட்டிருக்கோம், சிவபெருமான்ட்ட முற்பிறவியில் இப்போ நாம் இருக்கோம் பார்த்தீங்களா, இதை நாம் கேட்டிருக்கோம் சாமிகிட்ட. அதனால தான் நமக்கு இப்படி கொடுத்துருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, நமக்கு ஏற்பட்டக்கூடிய பிள்ளைகள், நமக்கு ஏற்பட்ட மனைவி, நம்ம சொந்த பந்தங்கள், இதெல்லாம் யார் கேட்டது, நம்ம கேட்டு வச்சுருக்கோம் முற்பிறவியில். சாமி அதை இப்போ இந்த பிரிவில் கொடுத்துருக்காரு. எதுவுமே வினை தொடர்பு இல்லாமல் யாருமே நம்ம கூட வந்து பழகவும் மாட்டாங்க. எல்லாருமே வினை தொடர்புடையவர்கள் தான் நம்மக்கிட்ட வந்து பழகுவார்கள். ரொம்ப சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி என்ன பண்ணுவார், கணவர் மனைவியாக தூக்கி போட்டுருவார். போய் ஒரே சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் அடுத்த பிறவியில் வாங்க, 2 பேரும் சேர்ந்துருங்க போங்க அப்படின்றாரு சாமி. கணவர் மனைவியாக போட்டுருவார். பிறவியில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்லாம் போயிருப்பாங்க, அட்டிமுடி சண்டைலாம் போட்டிருப்பாங்க. சாமி வைப்பார், இவங்க திருந்த மாட்டாங்க போல தெரியும், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போடு அப்படின்ட்டு சாமி அடுத்த பிறவியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போட்டுருவார். அப்போயாவது ஒற்றுமையாக இருப்பாங்க பார்த்தா. ஆனால் அப்பயும் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அப்பயும் அடிமுடி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கோம். சாமி பார்ப்பாரு, இன்னொரு பிரிவை போகலாம் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுவார், இப்படி அடுத்த பிரிவில் கொண்டு போயிட்டு. 2வது, இதெல்லாம் இந்த பிரிவுகள்லாம் எதுக்காக அப்படின்னா நாம் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் சாமி என்ன பண்ணுறாரு, பிறவியை மீள கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சிவபெருமானுக்கு சலிப்பே வரதான், நமக்கு சலிப்பு வந்துடும். என்ன ஒரு வேலையை 2-3 தடவை செஞ்சால் நமக்கு சலிப்பு வருதுல்ல. சட்னியை அரைச்சிட்டு அப்போ தான் வந்திருப்பீங்க, ஒரு நிமிஷத்தில் என்ன செய்வாங்க, பிள்ளைய காலி பண்ணிடுவாங்க. மறுபடியும் சட்னி அரைக்கணுமா, என்னடா இது அப்படின்ட்டு என்ன செய்வோம், அந்த தேங்காயை போட்டு திருவி அதை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து, அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க. யார், வீட்டில் உள்ளவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க. 2வது, நமக்கு என்ன வந்துடும், சலிப்பு வந்துடும். ஒரு வேலையை மறுபடியும் செய்வதற்கு நமக்கு என்ன வந்துடும், சலிப்பு வந்துவிடும். ஆனால் சிவபெருமானுக்கு சலிப்பே வராது. இத்தனை பிறவி கொடுத்துருக்காரு, கோடானு கோடி பிறவி எடுத்து வந்திருக்கோம். சிவபெருமான் என்னைக்காவது சலிச்சிருக்காரா? வான் கெட்டு மாறுதம் வாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையன் ஊன் கெட்டு உணர்வு கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டவன். யார் சொல்கிறான், தெல்லேனும் கொட்டவனும். உடனே மாணிக்கவாசருங்க, ரைட்டு. ஏன்னா தெல்லேனு யாருக்கு பாடியிருக்க, மாணிக்கவாசர். எல்லாரும் சலிப்பு வந்துடுவான். வான் கெட்டு வானத்துக்கு சலிப்பு வந்துடுவான். மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண்கள் நெருப்பு எல்லாத்துக்குமே சலிப்பு வந்துடும். பஞ்சபூதங்களுக்கும் சலிப்பு வந்துடும். படைத்த பிரம்மாவுக்கே சலிப்பு வந்துடும். இவன் எத்தனை தடவை படைக்கணும், அவருக்கே அயனும் கருவடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். படைத்த பிரம்மாவுக்கே இவனுக்கு எத்தனை தடவை இவன் மறுபடியும் படைக்க அப்படின்னு அயர்வு வந்துடும். ஆனால் சிவபெருமானுக்கு அவர் சலிப்படையவே மாட்டார். சலிப்பறியா தன்மையின் சிவபெருமான்.
சொல்லுவார்னா, அந்த நான் என்பது கெட வேண்டும். அதுக்காகத்தான் சாமி என்ன பண்ணுறாரு, இத்தனை பேருக்கு கொடுக்குறாரு. நாம் எந்த காரியம் செய்தாலும் நான் செய்தேன் என்கின்ற உணர்வு கண்டிப்பாக வந்துடும். அது இல்லைன்னா நாம் என்ன செய்ய மாட்டோம், இங்கே இருக்க மாட்டோம். அடுத்த நிமிஷம் எங்கே இருப்போம், கைலாயத்தில் இருப்போம். எந்த உணர்வு இப்போ சாதாரணமாக வெளிப்படையாக சொல்லலாம், எனக்கு இப்போல்லாம் நான் என்கின்ற உணர்வே போயிடுச்சுங்க, நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாமி தான் தெரியும் நம்ம எப்படி இருந்தோம்னு. சாமி தான் எந்த செயல் எடுத்தாலும் சரி, அது நான் செய்தேன் என்கின்ற உணர்வு நமக்கு ரொம்ப பெரிய இருக்கும். ஒரு சமையல் எடுத்தாலும் சரி, சமையல் செஞ்சோம்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பண்ணியிருக்கோம், வீட்டில் எப்படியும் பாராட்டு போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சாப்பாட வைப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உப்பு இல்லை உரப்பு இல்லை அப்படிம்பாங்க. சிலவர் 2 இது போட்டதும் உடனே சிலவர் என்ன செய்வாங்க, இல்லை அருமையாக வச்சிருக்கோம் அருமையாக வச்சிருக்கோம் உடனே அப்படி சொன்னோமே, நாம் வச்சது டேஸ்ட்டாக தானே இருக்கும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லுவாங்க. அது நாம் வச்சுங்கிற உணர்வு எப்பயுமே வந்துடும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, சமையல் மட்டும் இல்லை, எந்த ஒரு செயலை செய்தாலும் நான் செய்தேன். அது மாதிரி எனது என்கின்ற பற்று அகப்பட்டும் புறப்பட்டும் நமக்கு தொடர்ந்து. ஏன் வீடுங்க 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ தான் இருக்குது. ஏன் வீடு சொல்லவும் சொல்ல மாட்டேன். ஏன் சொந்த பந்தத்தில் நீ என்னைய சொல்கிறது, ஏன் சொந்த பந்தம், ஏன் அக்கா, ஏன் மாமே, ஏன் மச்சான், எப்படி நீ என்னைய வந்து சொல்லுவ, சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. எது அந்த எனதுங்கிற அந்த பற்று, நான் என்கின்ற அகப்பட்டும் எனது என்கின்ற புறப்பட்டும், இது 2 என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் எங்கே போக முடியும், அது வரைக்கும் போகவே முடியாது. இங்கேயே இருக்க வேண்டியதான். அடுத்தடுத்து மீள மீள வளர்ந்து கொண்டே இருக்கு. அது சாமி போக்கிறாரு, அது வேறு விஷயம். வழிபாடு செய்ய செய்ய சாமி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை நிகழ்ந்து கொண்டே இருக்க வைப்போம். அதுக்கு தான் வழிபாடு. விடாமல் சாமி வந்து அன்றாடம் வந்து சாமியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். சாமி மேல் பட்டு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் எவர் என்ன செய்யணும், இடையறாத அன்பு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும், அன்றாடம் வந்து சாமியை வந்து வழிபாடு செய்து அன்பை பெருக்க வேண்டும். இல்லையா, இருக்கிற அன்பை குறைக்காமையாவது பார்த்துக்கணும். சாமி மேலே உள்ள அன்பை இருக்கிறத குறைக்காமையாவது பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இருக்கிற அன்பும் குறைஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இருக்கிற அன்பை குறையாமையாவது பார்த்துக்கணும். இல்லையா, அன்பு மேலிடணும், இருக்க கூட்டிக்கிட்டே போகணும். இப்போ நீங்கள் கூட்டுறீங்களா, இல்லை இருக்கிற அன்பை குறைக்காமல் பார்த்துக்கிறீங்களா, இல்லை இனிமேல் தான் அன்பே செய்ய போகிறோம் அப்படிங்கிறீங்களா? கூட்ட முயற்சி, அன்பை கூட்ட முயற்சி செய்யணும். சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அன்பை நாளுக்கு நாள் கூட்டுவதற்கு முயற்சிகள் வேணும். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு தான் சொன்னார் வள்ளுவர். நாம் எதுக்கு முயற்சி பண்ணுறோம், துட்டு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் அது பொதுமறையாக சொன்னது தான். ஆனால் எதுக்குன்னா அவர் முழுக்க முழுக்க வழிபாடை தான் சொல்லியிருக்காரு. அது நமக்கு கல்லூருக்கு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்டவர்னு அவர் எதை வச்சு சொன்னார், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. வேறு எந்த சமயத்தையாவது பிறவாமை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ யாரை பற்றி சொல்கிறாரு, சிவபெருமானுடைய வழிபாடத்தை சொல்கிறார். அது மாதிரி தாமரை கண்ணான் உலகுன்னு ஒரு பாட்டு சொல்லுவார். தாமரை கண்ணான் உலகுனா விஷ்ணு லோகம். அந்த லோகத்தில் இந்த புண்ணிய ஞானம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லுவார். நிறைய இடத்துல அங்கே போனது தான் முக்தி கிடையாது, கடைசி சிவலோகம் போனால் தான் முக்தினா அதையும் ஒரு பாட்டில் சொல்லுவார். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுளுக்கு 10 பாட்டிலையுமே சிவபெருமானை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது திருக்குறள். திருக்குறள் உலக பொதுமுறை நூலாக இருந்தாலும் அது சைவர்களுக்கே உரியது என்று நாம் அதிகமாக கொண்டாடலாம். அதுலேயும் பரிமேலழகர் உரை ரொம்ப சிறப்புடையது. எந்த உரை, பரிமேலழகர் உரை. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெருமாள் பக்தி. நல்லா கவனம் பண்ணுவாங்க. பரிமேலழகர் யார், அவர் நினைச்சார்னா இது பெருமாளுக்கே உரியது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன எழுதுவார் அப்படின்னா, அந்த 8 குணத்தை சொல்லும்போது கோளிர் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு அந்த பாட்டுக்கு அவர் வேற ஒரு எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, இது சைவர்களுக்கு உள்ளது, சைவ ஆகமத்தில் கூறப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காரு. இது 4000 திவ்ய பிறந்தத்தில் கூறப்பட்டதுன்னு எழுதியிருக்கலாம்ல. அது இது எங்களுக்கே உரியதுன்னு சொல்லி எழுதியிருக்கலாம்ல. ஆனால் அவர் அப்படி எழுதலை. எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காரு பரிமேலழகர். அதனால தான் சைவர்களால் போற்றக்கூடிய ஒரு சிறப்புடைய திருக்குறள் எதுனா பரிமேலழகருடைய உரை. அது ரொம்ப சிறப்புடையது. 10 பாட்டிலையுமே அவர் ஒரிஜினலாக இது சிவபெருமானுக்கே உரியதுன்னு எழுதியிருப்பார். யாராலும் மறுக்கவே முடியாது, அப்படி எழுதியிருப்பார்.
வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்ட வரும். அதுக்கு விளக்கம் இருக்காரு. இந்த உலகப் பொருள்களை எல்லாம் எப்பொழுது நீங்கள் நீக்குகின்றீர்களோ அப்பொழுதுதான் இந்த பிறவாமை வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்கு வரும். இப்படி யாராவது எழுத முடியுமா? ஒரு பெருமாள் பக்தர் எழுதியிருக்காரு. ஆனால் அதை நாங்கள் வந்து போட்டுருவோம். இப்போ சூரியன் வந்து பிறப்பிறப்பட்டவர் நம்ம சொல்கிறதை காட்டும். வெளிநூலில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. இப்போ பற்றற்றன்னே பிறப்பருக்கும் மற்றவையான் வேண்டாம், பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும்னு எழுதியிருப்பாங்க. அப்படி அது மாதிரி இது நிறைய சொல்லியிருப்பாங்க. சாமி பற்றி பார்த்தீங்கன்னா பிறப்பருக்கும் விஜயகன் அப்படின்னு சொல்லி நிறையா இதில் எழுதியிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ எந்த நூல் பிற நூல்களிலிருந்து சொல்லும்போது சிவருமானுடைய புகழ் கொஞ்சம் கூட குறையாமல் எப்போதுமே நீங்காமல் இருக்கக்கூடியது சுவாமியுடைய புகழ். அப்படிப்பட்ட புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமான புராணங்கள். அது படிப்பதற்கே நமக்கு இந்த வாழ்நாள் பத்தாது. நம்ம கோயில் வரலாறு இருக்குது, புராணம் இருக்குது, ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒரு புராணம் இருக்குது. அதை படிக்கிறதுக்கே நமக்கு பத்தாது. ரெண்டாவது 18 புராணங்கள் வேறு தனியாக இருக்குது. அதில் 10 புராணம் சிவபெருமானுக்குரிய புராணம், அதை படிப்பதற்கு முடியாது. அதில் 1,00,000 கிரகங்களை கொண்ட கந்த புராணம் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி படிக்க சொல்லுங்க பார்ப்போம். நிறைய இருக்குது நூல்கள். கற்கும் நூல் பல, நம்ம கற்கக்கூடிய நாளோ மிகவும் சில. நமக்கு ஆயுசு அளவு 100 வயது. 100 வயது இருப்போமான்னு சொல்லவும் முடியாது. அப்போ இருப்பதற்கு போதே நம்ம என்ன செய்யணும்? சிவபெருமானை வழிபாடு செய்து உய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்க வேண்டும். சரி, அப்படி உடனே சித்தமூர்த்தி வடிவத்தில் வந்த சிவபெருமான், கருணையை வடிவாகிய சிவபெருமான் என்ன பண்ணாரா? உடனே பாம்பு விரைந்து கிழக்கு திக்கிலே சென்று வாளை நீட்டி நகருக்கு வளமாக நிலத்தில் படிந்து உடலை வளைத்து வாளை தனது வாயில் வைத்து பாண்டியனுக்கு எல்லையை காட்டி வைத்து திரும்பி போய் சித்தமூர்த்தியின் திருக்கரத்தின் கண்கணமாயிற்று. உடனே சித்தமூர்த்தியாக வந்து சிவபெருமான்கிட்ட போய் வாளையும் வாயையும் போய் அப்படி வளைச்சி காட்டி அந்த மதுரையினுடைய எல்லையை காண்பித்தது. அதனால் அதுக்கு என்ன பேர்? மதுரைக்கு வாழும் வாயும் சேர்ந்தனால வாழ்வாய் என்பது ஆளவாய் அப்படின்னு ஆச்சு. வாழ்வாய் வாழ்வாய் அப்படின்னா அது ஆளவாய் ஆளவாய், வாழவாய் வாழவாய்ங்கிறது ஆளவாய் அப்படின்னு ஆச்சு. அதை கட்டி அதை அந்த ரெண்டையும் வாழையும் வாயும் அப்படி வளைத்து காட்டி இதான் மதுரையுடைய எல்லை என்று அது என்ன செஞ்சதான் அதை காமிச்சது. அந்த பாம்பினுடைய பேர்லேயே வாழும் வாயை வைத்து காட்டுறதுனால அந்த பாம்பினுடைய பேர்லேயே வாழவாய்ங்கிறது திரு ஆளவாய் என்று மாறியது. திரு என்பது அதற்கு அடைமொழி கொடுத்து திரு ஆளவாய் என்று அது. உடனே சாமி என்ன பண்ணார்? தன் திருக்கோயிலின் கண் எழுந்தருளினார். பின்பு வங்கியசேகர பாண்டியன் பாம்பு வளைந்து எல்லை கோலியபடி சுவர் எடுத்து சக்கரவாளகிரி என மதில் கட்டி வைத்து தெற்கு வாயிலுக்கு திருப்புறங்குன்றமும், ஒன்று தெற்கு வாயிலுக்கு திருப்புறங்குன்றமும், வடக்கு வாயிலுக்கு இடவமலையும், மேற்கு வாயிலுக்கு திரு ஏடமும், கிழக்கு வாயிலுக்கு திருப்பூவனமும் எங்காண்டும் எல்லையாக அமைந்தன. அப்போ மதுரைக்கு எதெல்லாம் எல்லை அமையுது? அந்த சைடு போனால் பூவனம், திருப்பூவனம் தான் எல்லை, மதுரையுடைய எல்லை முடியுது. இந்த சைடு திருப்பரங்குன்றம் முடியுது. அடுத்து வந்து இடவமலை அந்த சைடு, அடுத்து வந்து திரு ஏடகம். இதுதான் மதுரையுடைய எல்லை முடியும். இந்த 4 திசைகளையும் இது எல்லை முடிவுன்னு புராணத்திலே வந்துருக்கு. பார்த்துக்கோங்க, வேற எங்கேயும் கிடையாது. புராணத்திலே இந்த இதில் எல்லை அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. அப்பெருமதிலை ஆளவாய் மதில் என்று கூறுவர். அந்த நகரமும் இஞ்சாண்டும் ஆளவாய் என்னும் பெயரை பெறுவதாயிற்று. அன்னிலிருந்து அந்த நகரத்துக்கு என்ன பேர்? ஆளவாய் என்ற பெயர். பாண்டியன் அந்நகரை முன்போல ஒழுங்கு செய்தான். கொடிகளுடைய நீண்ட திருமதிலும் திருமண்டபமும் திரு கோபுரமும். இந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு? கோயில திருமண்டபம் வச்சிருக்கான், திருமதில், பதில் என்னது? சுவர் எழுப்பியிருக்கிறார். அப்புறம் பூம்புள்ளிகள், திருவீதி, இவை போன்ற பிறவும் புதினவாக அமைத்தான். சோமசுந்தர கடவுளுக்கு புதிய ரத்தின கவசமும், சாமிக்கு என்ன பண்ணியிருக்காரு? ரத்ன கவசம், ரத்ன கிரீடம், வெவ்வேறான ரத்தின ஆபரணங்கள் செய்து சாத்தியிருக்காங்க. உடனே சாமிக்கு எல்லா விதமான ரத்தின கிரீடம், ரத்தின ஆபரணங்கள் எல்லாம் சாமிக்கு சாத்தியிருக்காங்க. திரு ஆலவாய் நகரத்திலே பல்வேறுபட்ட குடிகளின் பரப்பு அனைத்தையும் குடியேற்றி அழகாபுரியினும் சொர்க்கத்தினும் சிறப்பு வளங்களை பெருக்கி முன்னர் புகழ் பெற்று விளங்கிய குலசேகர பாண்டியனைப் போல வந்த வங்கியசேகர பாண்டியன் அரசு புரிந்து வந்தான். இப்படி என்ன செஞ்சான்? அந்த வங்கியசேகர பாண்டியன் இந்த ஆலவாய் என்கின்ற எல்லையை காட்டியதனால் அந்த ஆலவாய் என்கின்ற நகரத்தை எடுத்து அதற்கு மதில்கள் சுவர்கள் எல்லாம் எழுப்பி அதற்கு திருமண்டபம் எல்லாம் அமைத்து வேற என்ன பண்ணால் சாமிக்கு ரத்தின கிரீடம், ரத்தின ஆபரணங்களாம் எல்லாம் செய்து வைத்து என்ன செஞ்சான்? வழிபாடு செய்தான். அப்படி கொஞ்ச நாள் என்ன செஞ்சால் அரசு புரிந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. எந்த கதை? இந்த
ஆலவாயான படலம் இதோட முடியும். அடுத்து என்ன கதை அப்படின்னா சுந்தர பேரம் பெய்த படலம். கரெக்டாக எத்தனாவது விளையாடல 50வது விளையாடுறதுக்கு வந்துட்டோம் நம்ம. அழகிய கையில் எழுதிய கொடியை உயர்த்தி வங்கிசேகர பாண்டியன் வெண்குற்ற கொடியின் நிலையிலே நிலமகளும் திருமகளும் கலைமகளும் ரொம்ப நேரம் உட்கார மாதிரி இருக்குல்ல சார்? சரி, கால் வலிக்கலாம் கொஞ்சம் எஞ்சி கூட உட்காந்துங்க. ஏன்னா நீங்கள் பொறுமை கேட்குறது அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா புராணங்கள்லாம் கேட்கறது ரொம்ப சிறப்பு. அதுக்காக சுந்தர பேரம் பெய்த படலாம். அதாவது அழகிய கையில் எழுதிய கொடியை உயர்த்திய வங்கிசேகர பாண்டியன் வெண்குற்ற குடையின் நிலையிலே நிலமகளும் திருமகளும் கலைமகளும் நீங்காமல் மங்கள வாழ்வு பெற்று திகழ்ந்தனர். அந்நாளிலே தன் யானை படையினை கொண்டு எதிர்த்த பகைவர் தன் அழிவில் வீழ்ந்து வணங்க வாகை மாலை கூடிய விக்ரம சோழன் வங்கிசேகர பாண்டியனோடு போர் புரிய எண்ணில் கடல் போன்ற பெரும் படையுடன் எழுந்தார். யாரு? என்ன பாண்டியவன்? விக்ரம சோழ பாண்டியன். அவன் என்ன பண்ணா இந்த வங்கிசேகர பாண்டியனோடு போர் புரிய எண்ணினான். அப்பொழுது அவனுக்கு கையபதி, துரகபதி, நரபதிகளுடன் வடதிசை மன்னர் பலர் துணையாயினர். யாருக்கு? அந்த சோழ மன்னருக்கு. அத்தனை பேர் அவருக்கு, நிறைய பேர் அவருக்கு கூட இருக்காங்க. யார் கூட? அந்த சோழ மன்னர் கூட. இவர் யார்? வங்கிசேகர பாண்டியன். இவருடைய படை சிறிய படை. ஆனால் அவருக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய படைகள், வடநாட்டு படைகள்லாம் நிறைய கூட சேர்ந்து இருக்காங்க. பள்ளியங்கள் இடியேறு போல முழங்க காவிரி ஆற்றின் அருகே உள்ள தான் உறையும் பதியிலிருந்து புறப்பட்டு பாண்டி நாடு வந்தேன். பல ரஜாபத துரகபதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த படையோடு சேர்ந்து, எல்லா படையோடு சேர்ந்து, வடதிசை மன்னர்களோடு சேர்ந்து எங்கள் மதுரை நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தோம். அப்பொழுது விக்ரம சோழனுடைய படை வீரர் சிறந்து பாண்டி நாட்டு பரநிலைகளை கவர்ந்து தீமை புரிந்தும், உடனே பாண்டி நாட்டு பசுநிலைகளை கவர்ந்து தீமை புரிந்தும், மலர் நிறைந்த தடாகங்களை ஏரிகளையும் உடைத்தும் வரும்போதே எப்படி வராங்க? எல்லாம் உடைச்சிட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு தான் வராங்க. ஃபஸ்ட்டு எதை இது பண்ணாங்க? பாண்டி நாட்டு பசுநிலைகள், பசு கூடத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கவர்ந்து தீமை புரிந்தும், மலர் நிறைந்த தடாகங்கள், குளம், சோலைகள் இதெல்லாம் பூரா என்ன பண்ணாங்க? அடித்தாங்க, உடைத்தும், நகருக்குள் வருகின்ற பல பொருள்களையும் வழிப்பறித்து கொள்ளையிட்டும் போர் புரிவதற்கு அடிக்கோடினர். பாண்டியன் அதனை அறிந்து இனி யாது செய்வேன், சோழனின் படையோ அளவற்றது. உடனே என்ன பண்ணுறான்? சோழனுடைய படை எப்பவும், சோழர்களுடைய படை எப்பயுமே ஏற்கனவே நிறைய கதையில் பார்த்தோம் நம்ம. சோழன் வந்து படையெடுத்து வருவாங்க, இவங்க படம் சிறுசாக இருக்கும். சாமி என்ன பண்ணுவார்? நீ கவலையப்படாதப்பா, உன்னை போரில் எப்படியாவது வெற்றி வர செய்வேன் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவார்? கடவுளை வந்து சொல்லுவார். உடனே சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார்? அவருக்கு வெற்றி சொல்ல வைப்பார். ஏன்னா சிவபெருமானே எங்கே வந்துடுவார்? களத்துக்குள்ள உள்ள இறங்கி வந்து விளையாட ஆரம்பிச்சார். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்பயும் அதே போல தான் நடக்கு. அவருடைய படம் பெரும்படையாக இருக்குது, சோழனுடைய படம். உடனே என்ன பண்ணார்? இந்த குறைபாட்டை சோமசுந்தர கடவுள் திருமுன்பு சென்று வணங்கி ஒரு குறையிருந்து வரம் பெறுவன் என்று கருதி திருக்கோயிலை வந்து அடைந்தார். வங்கிசேகர பாண்டியன் திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர கடவுளை வணங்கி, அடியார் வேண்டியனவற்றை அருளும் பெருமானே, விக்ரம சோழன் அடியனோடு எதிர்த்து போர் புரிய வேற்றின மன்னருடன் தொகுதியோடும் எண்ணில்லாத சேனைகளோடும் வந்து பாசறையில் தங்கியுள்ளான். அவனோடு பொறுதற்கு ஒத்த சேனை அடியனிடத்து இல்லையே, பகை மிகுந்து எழுந்தபோது நின்னையென்று எனக்கு வேறு யார் உண்டோ என்று குறையெழுந்து. சாமி என்ன பண்ணா? சாமி அவ்வளோ பெரிய படம் வச்சுருக்கான் சாமி, என் படியும் சிறுசு சாமி, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சாமி, என்னப்பா நீ இருக்க சாமி, எனக்கு அது போதும் சாமி அப்படின்னு. சிவபெருமான் தான் எத்தனை படைக்கு சமம் யோசிச்சு பாருங்க. சாமி ஒருத்தர் போதும் இல்லை, எத்தனை படையாக இருந்தாலும் இறை துணை ஒன்று இருந்தால் போதும், நம்ம எதையுமே சமாளிச்சிடலாம். இப்போ உலகத்தில் சாதாரண பார்த்தீங்கன்னா இறை துணை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? பேர்பட்ட துன்பங்களையும் நாம் போக்கிடலாம். சாமி வந்து என்ன செய்யணும்? அவர் ஒருத்தருக்கு நான் அவரை நான் நம்பியிருக்கேன், எனக்கு எத்தனை பெரிய கஷ்டங்களாக வரும், எனக்கு கலையாறையணும், எனக்கு இறங்க ஆறையணும், படரும் நெறி பணிய ஆறையணும், சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எவ்வானாருக்கு அன்பரா என் நெஞ்சி அவருக்கு அப்படின்னு காரைக்கிழமையார் சொல்வதற்கு இணங்க எத்தனை துன்பனாலும் வரட்டு சாமி, நீ இருக்க சாமி, எனக்கு அது போதும் சாமி அப்படின்றதோம்னா சிவபெருமான் என்ன பண்ணுவார்? இவன் நம்மளை விடமாட்டான் உங்களுக்கு அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுவார்? நம்ம நோக்கி ஓடி வந்துடுவார்.
நாம் என்ன செய்வோம் சிவருமனை விட்டுருவோம். துன்பம் வருதே முறையில் போய் உட்காந்து என்ன செய்வோம், அழுவோம். கோயிலுக்கு வர மாட்டோம், அழுவோம். அப்புறம் துன்பமாக தாங்க முடியலன்னு அப்புறம் வருவோம். வந்துட்டு சாமிகிட்ட முறையிட்டு என்ன செய்வோம், மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சதும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏரியா பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டோம். ஏன்னா சரியாக போச்சு, இனிமேல் கோயில் போய் என்ன செய்ய, அவ்வளோதான் அப்படின்னு. அடுத்து ஒரு கஷ்டம் வரும், அதுக்கப்புறம் ஓடி வருவாங்க கடன்னு சாமிகிட்ட. இப்படி கஷ்டம் வரும்போதுமா இது செய்கிறது, கோயிலுக்கு வர்றது. அதுக்கப்புறம் எட்டி பார்க்குறது. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி நினைக்கிறேன், கோயிலில் ஒருத்தரை பார்த்தேன் ரொம்ப நாளாக ஒரு கோயிலில் ஒருத்தர் பார்த்தேன். பயங்கர வழிபாடு. அவர் பார்த்து எனக்கு பொறாமையாக இருந்தது. இப்படி வழிபாடு பண்ணுறாரு, ரொம்ப பொறாமை. நம்மளால கூட இவ்வளோ முடியலையே. தொண்டு பயங்கரமாக பண்ணுவார். கோயிலில் எடுத்து போட கேள்வியில் பூரா இந்த வேஸ்டான பொருள்லாம் பூரா எல்லாம் அல்ல தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார். இல்லையே காரணத்துக்கு அவரை வணங்குவேன். பார்த்தேன்னா ரொம்ப வணங்கி மகிழ்வேன். அவள் இப்படி ஒரு பக்தர் அப்படின்னு. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வராமல் இருந்து கொஞ்ச நாளாக என்னடா இல்லை தொண்டு செஞ்சுக்கிறது திடீர்னு வராமல் போயிட்டாரு ஆளை அப்புறம் ரொம்ப நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து அவர் எதுக்க தென்பட்டார். என்னங்கய்யா உங்கள் கோயிலில் நான் பார்த்தேனையா, பார்க்கவே முடியல. ஓ நீங்கள் அதை கேட்குறீங்களா? இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேனே, அதை கேட்குறீங்களா? என்னுடைய காரியம் வெட்டி ஆயிடுச்சு, அதனால் கோயிலுக்கு வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாரு. அவர் காரியம் முடிஞ்சதும் சாமியை கழட்டி விட்டார். அவர் வேலை முடிஞ்சிருச்சு, அதனால சாமியை இனிமேல் வழிபாடு பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு. இப்போதான் அவர் என்ன பண்ணணும், அதிகமாக சாமி என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். காரியம் முடிஞ்சதும் ஒன்று செய்யணும். அப்போ சாமி இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன செய்யணும், கூட கொஞ்சம் நல்லா வழிபாடு செய்யணும். இப்படிலாம் செஞ்சிருக்கிய சாமி அப்படின்னு கருணையோடு என்ன செய்யணும், மீண்டும் வந்து வழிபாடு செய்யணும். அப்படின்னா சாமி என்ன பண்ணுவார், அந்த இதை தக்க வைப்பார். இல்லைன்னா மறுபடியும் என்ன செஞ்சிடும், துன்பம் வந்துடும். ஏன்னா நான் இந்த மனித பிறவி எப்படி அப்படின்னா இறக்கும் முறை நமக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கும். இன்பம் வரும், பின்னாடியே துன்பம் வரும். துன்பம் வரும், பின்னாடியே இன்பம் நிற்கும், காத்துட்டு நிற்கும். துன்பம் வருவதுக்கு பின்னாடி இன்பம் நிற்கும், இன்பம் வருவதுக்கு பின்னாடி துன்பம் நிற்கும். துன்பம் மாறி தான் இந்த மனித பிறவியில் வரும். யாருக்கையாவது போய் ஒரு கோடீஸ்வரர்கிட்ட போய் நீங்கள் எந்த நேரமும் இன்பமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க, அடிக்காமல் விட மாட்டாங்க. நல்லா கவனிக்கலுங்க. அந்த கோடீஸ்வரர் என்ன பண்ணுவார், நீ வேற நான் கிடக்கு நொந்து போய் என்னையா சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க அப்படின்னு சொல்லி அடிக்க வந்துடுவார். உண்மையிலே எப்பேற்பட்ட கோடீஸ்வரரும் மனதளவில் துன்பப்பட்டு கொண்டே தான் இருப்பார். யாராங்க பேர்பட்ட கோடீஸ்வரன் தானே நாம் நினைப்போம். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்வோம், கோடீஸ்வரன் இவரெல்லாம் பாருங்க. இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரர் இறந்து கொள்ளல, அவர் எழுதிட்டார், இருக்கும்போது செய்ய வேண்டியது செய்யுங்க, இருக்கும்போது செய்ய வேண்டியது நல்லது செய்யுங்க. அது ஒன்று தான் உத்தமம். இன்னைக்கு பணம் சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு போயிட்டார், எழுதி வச்சு போயிட்டார். பணம் சம்பாதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றார். முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இறந்துருக்காரு, எழுதி வச்சுட்டு இறந்துருக்காரு. நான் நல்லா பார்த்துட்டேன், பணம் காசெல்லாம் பார்த்துட்டேன், 4 பேர் நன்மை செய்யுங்க, நல்ல வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்கு. அந்தளவுக்கு பணம் காசுலாம் என்ன ஆகும், இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு இருக்கும். ஆனால் இறைவன் மேல் உள்ள அன்பு எப்படிப்பட்டது, அது என்ன நிலைத்து சாமியோட அன்பு செலுத்தணும். அது ஒன்று தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எப்பேற்பட்ட செல்வம், நம்ம எப்பேற்பட்ட செல்வத்தை போய் பிடிச்சிருக்கோம், அது செல்வாய செல்வம். சிவபெருமான் செல்வாய செல்வம். அந்த செல்வத்தை போய் சார்ந்தோம்னா இந்த செல்வம்னா நமக்கு வந்து ஒரு பொருட்டாக தெரியாது. அவங்க வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட பணம் இருக்கா, அதை என்ன செய்யணும், ஆடம்பரம் இல்லாமல் அனுபவிக்க வேண்டும். நம்ம சாமி கொடுத்துருக்காரு, இருக்கிறத வச்சு 4 பேருக்கு என்ன செய்யணும், பிறருக்கு கொடுத்து மகிழணும். நம்மளும் அனுபவிக்கணுமா, பிறருக்கு கொடுத்து. நமக்கு கொடுக்குறதுக்கு தான் எண்ணமே வராது. இன்றைக்கி ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க கையில், இல்லை ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன், 10 விஷயம் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க, நகட்ட மனசு வராது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா மீதி இருக்கா அப்படின்னு கேட்குறது. அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபா தான் கொடுப்பா அப்படிங்கிறது. அந்த மாதிரி 10 ரூபானாலும் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு கொடுத்து நாம் மகிழ வேண்டும். பிறருக்கு கொடுத்து அவங்க அடைகிற மகிழ்ச்சி பார்த்தீங்களா, அது எல்லை இல்லாது. அது வந்து நமக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும். கொடுக்கும்போது அவர்கள் மகிழும்
சந்தோஷம் அளவு. அப்படி இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருள். கறப்பவர் தங்களுக்கெல்லாம் கடு நரகத்தில் வைத்தார் அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போ சந்தோஷம். சரி, அப்படி சாமிகிட்ட போய் என்ன செஞ்சான்? போய் விண்ணப்பம் செய்தான். சாமி எப்படிப்பட்டவர்? நீ கவலையப்படாதப்பா அப்படின்னு சாமி சொல்கிறார். வங்கி சேரவாணி திருக்கோயிலுக்கு சென்று சோமசுந்தர கடவுளை வணங்கி அடியார் வேண்டியவற்றை அருளும் பெருமானே, விக்கிரம சோழன் அடியோடு எதிர்த்து போர் புரிய வேற்றின மன்னரோடு வந்திருக்கான், நீ வந்து என்ன செய்யணும்? அருள் செய்யணும்னு கேட்டார். எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு எந்த விதமான துணையும் இல்லை, நீ ஒருவன் தான் எனக்கு துணை என்று இருந்தார். இது என்னால் செய்ய கிடவது யாதுள்ளது என்று விண்ணப்பம் செய்தான். அப்பொழுது சிவபெருமான் ஆகாயத்தில் அசதியாய் நின்று, பாண்டியனே நீ முதற்கண் அவனோடு எதிர்த்து போர் செய்க. சாமி என்ன பண்ணாரு? நீ கவலைப்படாத, நீ எதிர்த்து போர் செய். பின்னர் நாமும் அங்கு வந்து எனக்கு துணையாய் நின்று வெற்றி உனக்கு கிடைக்கும்படி போர் புரியும். சாமி என்ன பண்ணாரு? நீ போர் செய், உனக்கு வெற்றி வரும்படி நான் செய்கிறேன் அப்படின்னு. இது நீ அஞ்சல் என்று அருள் செய்தார். பாண்டியன் அம்மொழியை கேட்டாலும் மனமகிழ்ந்து கண்களில் ஆனந்த நீர் பொழிய இரு கரங்களையும் சிறவியர் கூப்பி சிவபெருமான் திருவடிகளை வணங்கி கொண்டு திருக்கோயிலை விட்டு வெளிவந்தான். அப்பொழுது ஒருவன் ஓடி வந்து விக்கிரம சோழனுடைய சேனை இடவமலைக்கு அருகில் வந்து விட்டது என்று சாமி அப்போதான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே வேகமாக ஒரு ஓடி வந்தான். சேவன் ஓடி வந்து படையோட விக்கிரம சோழன் எங்கே வந்துட்டான்? இடவமலைக்கிட்ட வந்துட்டான். கொஞ்சம் கூட கொஞ்சம் பயம் கொடுக்குற மாதிரி வந்து பதில் சொன்னான். இப்போ நம்ம இருக்கோம், நம்மளுடைய பகைவன் எதுக்கு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வேகம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பகைவன் பக்கத்தில் வந்துட்டாயா, உன்னை அடிக்க போகிறாயா, சீக்கிரம் போயா சுலபமாக சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? கிடு அடிக்க வைப்போம். அடிக்க வந்துட்டாளா இல்லையா சொல்கிற சுலபமாக சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி பயந்தானா பாண்டியன் வந்து அவன் வந்து சொல்கிறான். ஒற்றர் வந்து என்ன சொல்கிறான்? அதையோடு இடவமலைக்கு வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம் அதர்றாங்க. உடனே இவர் உறுதியாக இருக்கான். யார்கிட்ட விண்ணப்பிச்சிருக்கான்? சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிச்சதுனால அவன் தைரியம். பாண்டியன் தேர்வேல் கொண்டு பல வாத்தியங்கள் ஒழிக்கவும் வளம்புரி சங்கம் முழங்கவும் 4 வகை படைகளும் சூழ போர் புரிய சென்றான். திரு ஆலவாயின் மதிப்புறத்திலே கடல் போல வளைந்து இருக்கும் சோழனது பெரிய படைக்கு எதிரே வஞ்சி மாலை சூடி எழுந்த பாண்டியன் படைகள் ஆரவழித்து நெருங்கின. இருதரத்து படை வீரர்களும் வஞ்சிய கூறி அணிவகுத்து போர் புரிவார் ஆயினர். 2 பேரும் எதிர்த்து வந்தாங்க, போர் புரிய ஆரம்பித்தாங்க. தேர் வீரரும் யானை வீரரும் குதிரை வீரரும் குதிரை வீரருடன் குதிரை வீரரும் வில் வீரருடன் வில் வீரரும் வேல் வீரரும் எப்படி புரியுறாங்க பாருங்க. எல்லாரும் மாற்றி போர் புரியல. வேல் வச்சுருந்தோம் வேல் உள்ளவங்கள்ட்ட தான் சண்டை போடுவாங்க, தேர் வச்சுருக்கோம் தேர் உள்ளவங்கள்ட்ட தான் சண்டை போடுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணாங்க? குதிரை வச்சுருக்கோம் குதிரை வீரரோட தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்படிதான் ஒரு முறைப்படி தான் சண்டை போட்டிருக்காங்க. இந்நிலையில் பாண்டியன் தேரில் சேரி சோழ மன்னன் எதிர் சென்று போர் முரசு ஒழிக்க போர் புரிதல், சூரியனோடு சந்திரன் சென்று போர் புரிதலை ஒக்கும். அப்படி பல வாக்கில் போர் புரிகிறாங்க. துடிக்கும் கொடிய கொம்பு போல வீசும் துடுக்கியுடன் முகில் தாங்குவது போல மாறுபட்டு இடியேறு பிளிரும் வாயுடன் இருக்கை படகை எடுத்து வீசி அடித்தால் வரும் குருதியுடன் உயிர் சோற யானைகள் எல்லாம் விழுந்தன. உடனே அடிச்சு அந்த காலம் எதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. யானையே இறந்து போயிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு யுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பகைவர் எய்த அம்பினை விளக்குவாராய் வீரர் மீண்டும் அவர் எய்த வேறு கனை தன் மாவினை தொலைத்த போது அவரது ஆண்மையை கண்டு மகிழ்வதோடு வெற்றியும் வியந்து பாராட்டினார். தம் மீது வேற்பனை பகைவர் வீச அதனை வீர வாள் கொண்டு வீசி துண்டித்து வீழ்த்தார். இப்படி வாக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இவ்வாறு சிறிது நேரம் இருதிரத்து சேனைகளும் பின்னிடாமல் போர் புரிந்தன. அப்பொழுது சோழன் தனக்கு உதவியாக உள்ள வடநாட்டு வேந்தர் படையோடு நெருங்கி ஊழித்தீ போல் வெகுண்டு இருந்தான். அவ்வளவிலே பாண்டியனுடைய சேனை சிறந்து ஓடியது. இவருடைய படம் எப்படிப்பட்ட படம்? பெரும்படை. அவருடைய படம் சிறும்படை. உடனே அடித்து வீழ்த்திட்டான். வீழ்த்தினதும் இவன் தோத்துட்டான்னு சொல்லி சங்கு உதப்பான். யார்? சோழ மன்னன். எப்படி தோத்துட்டாரு? சின்ன படம் தானே, நம்ம ஈஸியாக வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கை ஊத போகிற நேரத்தில் நம்ம தலைவர் வராரு. யார்? சிவபெருமான் அங்கே வர்றாரு. நீ எப்படியாவது ஊதலாம், நான் ஒருத்தர் இருக்க, நீ மறந்துட்டியா அப்படின்னு சாமி வர்றாரு. அந்த சிறைக்கினை மேற்கொண்டு வெற்றிச்சங்கை எடுத்து ஊதினான். அப்பொழுது முன்னரும் தமது அருள் போல குளிர்ந்த தண்ணீர் பந்து வைத்ததும் சாமி ஏற்கனவே ஒரு சண்டை நடந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு? அங்கே யார் இருந்தால் ராஜராஜ பாண்டியன் சண்டை போடும்போது அங்கே அந்த காடு வெட்டிய சோழன் அவருடைய தம்பி ராஜசிங்கனோட 2 பேரும் சேர்ந்து இந்த கதையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கதையில்
தன்னுடைய தம்பி ராஜசிங்கன் இருக்கான். உடனே எதிர் சோழன் வந்து யார், காடுவெட்டிய சோழனோடு அவன் வந்து என்ன காஞ்சிபுரத்தில் போய் தன்னுடைய தம்பி ராஜசிங்கன் காஞ்சிபுரத்தில் போய் காடுவெட்டிய சோழனோடு நட்பு கொண்டு 2 பேரும் சேர்ந்து படைக்கு வந்தாங்க. அப்போ தனியாக இருந்து ராஜாமணி என்ன செஞ்சான், அவரோடு போரிடும் போது வெப்பம் சூழ்ந்தது. அப்போ 2 படைகளும் ரொம்ப தளர்ந்துட்டாங்க. வெப்பத்தினால தாங்க முடியாமல் தளர்ந்து இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணார், அங்கே தண்ணீர் பந்தல் வைத்து யாருக்கு தண்ணீர் பந்தல் கொடுத்தாரு சாமி, பாண்டிய மன்னர்களுக்கு தண்ணீர் பந்தல் கொடுத்தார். தண்ணீர் பந்தல் கொடுத்து படையை ஜெயிக்க வைத்தார் சிவபெருமான். ஏற்கனவே தண்ணீர் பந்தல் வைத்த படலத்தில் பார்த்தோம். அடுத்து என்ன செஞ்சாரு, சோழனை மடுவில் வெட்டிய பகைவர் புறங்கோடுமாறு சாமி ஏற்கனவே சாமி அப்படி பண்ணார். ஒன்று தண்ணீர் பந்தல் வச்சு காப்பாற்றினார், இன்னொரு என்னது சோழனை மடுவில் நிறுத்திய பகைவரை என்ன செஞ்சார், புறங்கெடுத்துமாறு ஓடுமாறு செய்தார். பாண்டிய மன்னரும் அது என்ன பாண்டிய மன்னன் சுந்தரேச பாதசேகரன் அவரும் அந்த 1000 பரிக்கு சேவகன் வந்து என்ன செஞ்சான், வந்து போர் புரியும் போது 2 பேரும் ஓடினாங்க. குதிரையில் ஓடும்போது அந்த மடுவில் போய் என்ன செஞ்சான், முதல்ல முன்னாடி பாண்டிய மன்னன் போனால் பின்னாடி சோழ மன்னன் படையெடுத்தான். போன வேகத்தில் அந்த மடுவில் போய் பாண்டிய மன்னன் உள்ளே போய் விழுந்தான். உடனே அவர் பின்னாடி இவனும் அந்த வந்த வேகத்தோடு அவனும் அந்த மடுவில் போய் விழுந்துட்டான். விழுந்ததும் சாமி யாரை காப்பாற்றினாரு, பாண்டிய மன்னன் மட்டும் தூக்கினார். இவன் அப்படி உள்ளே போய் என்ன செஞ்சான், அழுந்தி விழுந்தான். அப்படி சாமி எப்படிலாம் என்ன செஞ்சார், பாண்டிய மன்னர்களை நிறைய காப்பாற்றிருக்காரு. அப்படி காப்பாற்றியதும் காப்பாற்றினாரா அப்படி சோழனை மடுவில் வெட்டிய பகைவர் புறங்கோடுமாறு வந்த சோமசுந்தர கடவுள் அங்கனவே வேட மன்னராய் வடிவு கொண்டு வந்து உடனே சாமி என்ன பண்ணாரு, வேட மன்னராக வந்தார். ஆற்றிலிருந்து துன்பக்கடல் மூழ்கி பாண்டியனது சேனைக்கு தலைவராயினார். உடனே அவருடைய சேனைகளுக்கெல்லாம் சிவபெருமான் தலைவராக ஆயினார். உடனே எல்லாம் அப்படி அந்த மன்னனுக்கு எப்படி இருக்கும், எல்லாம் வீழ்ந்துருச்சு நினைக்கும் போது திடீர்னு ஒரு படம் வரும்போது அவனுக்கு எப்படி இருக்கும், இன்னும் நான் நிறைய சாவலையா அப்படி நினைப்பட நினைக்க மாட்டேன். அப்படி சாமி திடீர்னு வந்து போரோடு வந்தாராம். அதுக்கு தலைவராகவும் இருந்து சிவபெருமான் வந்தாராம். மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானுடைய வேடபெருமான் தம் வில்லை வளைத்து சுந்தரேசன் என்ற தன் திருநாமம் எழுதப்பெற்ற கூறிய கணைகளை வெற்றி கொண்டோம் என்று கருதி வெற்றி மாலை சூடி வெண்செங்கினை முழக்கி என்ற சோழனுடைய சேனையின் மீது செலுத்தி நின்றார். சாமி அந்த இதில் எப்படி இருந்தாராம், தன் வில்லை வளைத்து சுந்தரேசன் என்ற திருநாமம் அதில் இருந்துச்சான். அந்த அம்புல எப்படி இருந்துச்சான், சுந்தரேசன். சாமியோட பேர் என்ன பேர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சாமியோட பேர் சுந்தரேசன். அதான் அந்த அம்புல எழுதிருந்துச்சான். எழுதப்பட்ட கூறிய கணைகளை வெற்றி கொண்டோம் என்று கருதி வெற்றி மாலை சூடி வெண்சங்கினை முழக்கி நின்ற சோழனுடைய சேனையின் மீது செலுத்தி நின்றார். யார் செலுத்தினார், சிவபெருமான் செலுத்தினார். அக்கணை ஒவ்வொன்றும் 16,000 வீரர்களை கொன்று உயிரை பருகிற்று. சாமியுடைய இது என்ன ஆச்சு, ஒரு அம்பு போய் 16,000 வரை போய் வீழ்த்துதான். அந்த அளவுக்கு சாமி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்பை பருகின்றார். ஒவ்வொன்றும் உயிரை பருகிற்று. சோழன் அது கண்டு இக்கணை ஒன்றுக்கு இவ்வளவு வலியா, ஒரு கணைக்கு இவ்வளவு வலியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ஷ்டம். ஐயருற்று அக்கணை ஒன்று புனர்வித்து பார்த்தான். அதில் சுந்தரேசன் என்று வரைந்திருத்தலை நோக்கினான். அந்த அம்பை பார்த்தா அது எழுத அம்பை உருவி இப்படி பார்க்குறான், அதில் சுந்தரேசன் எழுதிருக்கு அந்த அம்புல. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு பேர் என்னென்ன பேரோ வைக்காங்க, இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்காங்க. சுந்தரேசன், சுந்தரநாதன், சிவனோட பேர் எத்தனை பேர், மீனாட்சி சுந்தரேஸ்வரன், எத்தனையோ சாமி திருநாமங்களாக இருக்குது. அதெல்லாம் விடுத்துட்டேன். பெண்கள் பேருங்க ஆயிஷா அப்படிங்காங்க. ஆயிஷா ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, இல்லைன்னா நிஷா அப்படிங்காங்க, இல்லைன்னா உஷா அப்படிங்காங்க. எத்தனை அம்பாள் பேர் இருக்கு, சிவகாமி அம்பாள், அபிராமி அம்பாள், சொர்ணாம்பிகை, எத்தனையோ அம்பாளுடைய பேர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு போகணும் இல்லை, லேட்டஸ்ட்டாக ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா இடத்த கழி பண்ணுங்க அப்படிங்காங்க. ஏதாவது ஒரு பேர் வைக்க சொல்கிறாங்க. 2 பேர் எடுத்து சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லேட்டஸ்ட் பேராக இருந்தால் சொல்லுங்கள். அது இங்கிலீஷ் பேரும் வரணும், தமிழ் பேரும் வரணும். முன்னாடி வந்து தமிழ் பேர் இருக்கணும், பின்னாடி வந்து இங்கிலீஷை நம்ம லேட்டஸ்ட்டாக வச்சுக்கணும். ஆனால் அப்படி வைப்பாங்க, வச்சுட்டு அந்த இங்கிலீஷ் பேரை மட்டும் எடுத்துகிட்டு தமிழ் பேரை விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா, அது அப்படி தான் வைப்பாங்க. இப்போ அபிராமியே என்ன பண்ணிட்டாங்க, அபிராமிங்கிறத சுருக்கி அபி அப்படின்ட்டாங்க, அப்படி ஆக்கிடுறாங்க. சிவகாமி வச்சோம்னா சிவா அப்படின்றாங்க. எந்தெந்த பேர்லாம் பெரிய பெரிய பேர் இருக்கும், அதை பொறுமை சுருக்கி இவங்களாம் முடிவு பண்ணிடுறாங்க. மனம், அதே மனோமணியும் மனம். ராஜ சுரேந்திரன் அப்படின்னா அதை சுருக்கி ராஜா.
எந்தெந்த பேர் இருக்கோ அதை பூராமே சுருக்கி நம்ம அப்படியே வச்சு பழகிட்டோம். அப்படி பேர் முழு பேரை யாருக்கும் சொல்கிறதே கிடையாது. கருப்புசாமி பாண்டியன் அப்படின்னா பாண்டியன் எது ஷார்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் வைப்போம். பெரிய பேரை எடுத்து நாம் சொல்ல மாட்டோம். அப்படிதான் இருப்பாங்க எல்லாருமே. அப்படி சாமி சுந்தரேசன் அதில் எழுதிருந்து தான் வழிந்தத்தலை நோக்கினால் இந்த பாண்டியனுக்கு ஆளவாய் அண்ணல் துணை புரிந்த செயல் என்று கருதி பயந்து படையுடன் மீண்டு போவான். உடனே சாமி அவனுக்கு உறுதுணையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், பயந்து ஓடுனான். அங்கனம் திரும்பி போகும் சோழனை அவனுக்கு போர் துணையாகி வந்த வடநாட்டு உள்ளவராகிய துர்க்கரும் ஓட்டியரும் பிறருமாகிய அனைவரும் கூடி நில் நில் என்று அவனை தடுத்து நிறுத்தி சிறந்து ஒன்று அந்த சோழம்னு அவங்களாம் வஞ்சாங்க. வடநாட்டவர்கள்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. நில்லுப்பா எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி அவனை நிப்பாட்டி அவனை வயிறாங்க. யார சோழமன்னனை திட்டி அந்த வடநாட்டிலலாம் சேர்ந்து கூட வச்சுக்கிட்டாங்க. உன் பெருமை என்ன, இப்படி ஓடுறேன்னா உன்னுடைய பெருமை என்னாகும் அப்படின்னு அந்த வடநாட்டு மன்னர்கள்லாம் சொல்கிறாங்க. நீ போகாதே வா என்று அழைத்து கொண்டு சினந்து இடிபோல் ஆரவரித்து கொண்டு பாண்டியன் சேனை மேல் சென்று வில்லை வளைத்து தனித்தனி ஒவ்வொரு இடத்தில் நின்று முனிவர் சாவமொழியிலும் விரைந்து செல்லும் அம்புகளை தொடுத்து விடுத்து துர்த்தனர். அதனை வேட வடிவம் கொண்டு வந்த சோமசுந்தர கடவுள் கண்டு பெரிய வில்லை வளைத்து ஒரு அம்பினை தொடுத்து விடுத்து அவர்கள் விடுத்த கணையெல்லாம் அழித்து விட்டு பின்னும் 10 கணைகளை விடுத்து 1000 தேரையும் 1000 யானைகளையும் 1000 குதிரைகளையும் 1000 வீரர்களையும் கொண்டார். சாமி என்ன பண்ணாரு, 10 கணையை எடுத்தாரு, 1000 பேர் இறந்தாங்க. ஒரு கணையை எடுத்து எத்தனை பேர் இறந்தாங்க, அதே மாதிரி 10 கணையை எடுத்து வீட்டில் 1000 பேர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, படைகள் எல்லாம் அழித்தது. அப்பொழுது வேட வடிவம் கொண்டு வந்த அண்ணனின் கணைகளால் வீரர்கள் தோள்களும் கால்களும் தலைகளும் அறுபட்டன. சாமியோட வில்னால எல்லாம் அறுபட்டன. இப்போ சாமி ஒருத்தருக்கு அம்பு எதிராரு, ஏதாவது ஒரு உயிர் ஒன்று செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த உயிர் என்ன ஆகும், பக்குவப்படும். சிவருமன் யாரையாவது ஒரு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த உயிர் மேன்மைப்படும். அவர்கிட்ட அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சிவருமன் அடி வாங்கினா கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டு போடணுங்க சொல்கிறாங்கல்ல. கொட்டு போட்டாலும் சிவருமன் அடி வாங்கினா எவ்வளோ சிறப்பு. அடுத்து அந்த உயிர் என்ன ஆகும், அடுத்ததான் சொல்லுவார், அடித்து அடித்து அக்காரம் அடிப்பி அற்புதம் அறியேனே சொல்லுவார். யார், மாணிக்கவாசகர். சாமி கொட்டு போட்டாலும் நான் ஓட்ட கொட்டு போடணும் சாமி, மோதிர கையால் கொட்டு போடணும் சாமி, நீ எனக்கு தண்டனை கொடு அப்படின்பார். அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனே. இந்த உலகத்தில் நம்ம இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். இன்பம் துன்பம் என்னைக்கு இன்பமாகவே இருக்காது, துன்பமாகவே இருக்காது. அப்போ என்ன செய்யணும், நம்மளை செதுக்கணும். இப்போ தங்கமாக இருந்தால் பயன்படுமா, ஆபரணமாக இருந்தால் தான் என்ன செய்யும், பயன்படும். இப்போ நெக்லஸாவோ செயினாவோ இருந்தால் தான் அது பயன்படும், இல்லைன்னா அது பயன்படாது. அதுபோல் இந்த உயிராகிய நம்மை அடித்து அடித்து அக்காரம் தீட்டி இன்பம் துன்பம் மாறி மாறி அதை அனுபவித்து இதெல்லாம் உண்மை இல்லை, இது உண்மை இல்லை, இறைவன் ஒருவர் தான் மெய்ப்பொருள் என்று உணர்ந்து அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், எது பொய் எது வெய்ங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு அடித்து அடித்து அக்காரம் தீட்டணும், தீட்டினா தான் அது ஆபரணமாக ஆகும். அதுபோல் இன்ப துன்பம் மாறி மாறி வந்தால் தான் இறைவனுடைய பெருமை நமக்கு தெரியும் என்பதற்காகத்தான் நாம் என்ன பண்ணுறாரு, அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனே அப்படின்னு மாணிக்கவாசகர். நமக்கு வர துன்பம்லாம் என்ன எப்படி எடுக்கணும், நம்மளை சாமி ஆபரணமாக தீட்டுகின்றார் என்று நினைக்கணும். துன்பம் வரும்போது இன்பம் வந்தாலும் அதை தான் நினைக்கணும். இந்த இறைவனை ஒப்பு வரணும். ரொம்ப நன்மையும் தீமையும் ஒரே ஒரு பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். சரி, அப்படி என்ன செஞ்சார் சாமி, அந்த வேட வடிவம் கொண்டு வந்த அண்ணலின் கணைகள் வீரர்களின் தோள்களும் கால்களும் தலைகளும் இப்படி சாமி இந்த கடைகளை விடும்போது தான் எத்தனையோ பேருடைய தோள்கள் இருந்தால் இருந்துச்சான். அவங்களும் மறுபடியும் என்ன வருவாங்க, நல்ல பிறவியை கொடுப்பார் சாமி. சிவருமனுடைய அம்பினால் எய்யப்பட்டவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மறுபிறவியில் அவங்க நல்ல ஒரு பிறவியை சிவருமன் கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இப்போ சொல்ல வந்தேன் இந்த கருத்தை. மண்ணில் கிடந்தன, தும்பை மாலைகள் அருந்தன, யானைகள் தூதர்களும் இறந்தன, தேர்கள் நொறுங்கின, இரவாது இந்திய சேனைகள் ஓடி மறைந்தன, பல தலைகள் உடலில் இருந்து உயிர் முன்னே செலுத்த சூரிய மண்டலத்தின் வழியாக வீர சொர்க்கம் செல்வதற்கு தாவுதல் போல துள்ளியாடும் அம்பும் வாளும் பட்டு கூவிக்கொண்டு கீழே வீழ்கின்ற தலையற்ற உடல்கள் ஆட குச்சிகளோடு கூடிய உடல்கள் நின்று தாளம் போடுதல் போல கைகளை கொட்டுவன. தன் தலை தரையில் வீழ வெட்டி வீழ்த்தியவனை விழாது நின்ற கவந்தம் கையில் இருக்கும் வேளால் குத்தி தள்ளியது. அறுபட்ட தலைகள் குறைவை பாட்டு பாடி வாயினும் என்று பற்களை கடிந்து விழுந்து இப்படி நிறைய சொல்கிறாரு. இந்த
போரில் என்னென்னலாம் நடந்துச்சு, அது மாதிரி அந்த பொட்டிய ரத்தம்லாம் ஒழுங்கு பாருங்க, அதை பூராமே கழுகு இதெல்லாம் வந்து பருக வந்தது. வான்வெளியை உலாவும் பருந்து, காகம், கழுகு முதலியவற்றை போர்க்களத்தில் கண்டு இறந்து வீழ்ந்தவர்களின் உடலின் மேல் சிறகளை அடித்துக் கொண்டு அசைதல், வெப்பத்தை போக்க பக்கத்திலே நின்று விசிறியை அசைத்தலை ஒக்கும். இப்படி நிறைய சொல்றாரு. பால் துடுப்பாகவும், இரு செவிகள் முறமாகவும், தந்தங்களிலிருந்து சிந்திய முத்துக்கள் அரிசியாகவும், கால்கள் உரலாகவும், தந்தங்கள் உலக்கையாகவும், கசப்பு சமைக்கும் களமாகவும், குருதி நெருப்பாகவும், மத்தகம் அடுப்பாகவும், திகழ யானைகள் மடிந்த போர்க்களம் கொற்றவை சபைக்கும் மடைப்பள்ளியை ஒக்கும். இப்படி நிறைய சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறாரு, நச்சு மரத்தின் அழித்தில் போட்டு மூட்டும் எரியால் அதனை சார்ந்த சந்தன மரமும் அழிதல் போல சோழனை சார்ந்து துணையாக வந்த மன்னர் அனைவரும் சுந்தர பேர் அம்பினால் இறந்து விட்டனர். சாமி எழுதக்கூடிய அந்த அம்புக்கு பேர் என்ன பேர்? சுந்தர பேர். அதனால தான் இந்த படத்துக்கு என்ன பேர்? சுந்தர பேர் அம்பு எய்த படலம் அப்படின்னே பேர். சாமியோட அந்த அம்புக்கு தான் அந்த சுந்தர பேர். அப்படி சாமியுடைய அம்பினால் அத்தனை பேரும் இறந்து விட்டனர். அப்போது பேய்கள் இறந்தவர்களை மலரில் மொய்க்கும் மண்டுகள் போல சூழ்ந்து மொய்த்தன. இறந்த அந்த உடல்லாம் பேய்கள்லாம் வந்து அலைமோது தான் அதை சாப்பிடுறது. பருந்துகளும் காகங்களும் கழுகுகளும் பிணங்களை பிடித்து இழுத்து ஒன்றோடொன்று போர் புரிய தொடங்கின. எனக்கு ஒன்று யாருக்கு போட்டி வந்துச்சா, அந்த கழுகுகளுக்கும் பருந்துகளுக்கும் எனக்கு உனக்குன்னு அவங்க ரெண்டுத்துக்கு சண்டை வந்துருச்சான். நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இறந்த உடம்பு உயிர்கள்லாம் இருப்பாங்க, அந்த உடலை கொத்தி சாப்பிட்றதுக்கு அதுக்கு கழுகுக்கும் மருந்துகளுக்கும் எல்லாத்துக்கும் சண்டை. அந்த மாதிரி அது போர் புரிய தொடங்கிடுச்சான். வேட வடிவம் கொண்டு வந்த இறைவன் விடுத்த சுந்தர பேர் அம்பினால் வஞ்சனம் கூறி போருக்கு வந்துற்ற தனது சேனையை அழிந்தவை கண்டு மயங்கி எஞ்சிய சிறு சேனையும் பகைவர் எழுச்சியும் வீரமின்மையும் தன்னை சூழ சோழனும் தோற்று ஓடினான். சொல்லி சாமி என்ன பண்ணாரு, அவனை தோற்று ஓடும்படி சிவபெருமான் செய்தார். யாரு? அந்த சோழன். எல்லாரும் வடமன்னர் வடநாட்டு மன்னர் எல்லாருமே சிவபெருமானுடைய சுந்தர பேர் அம்பினால் அனைவரும் அழிந்தார்கள். இறுதியாக சோழனும் தோற்று ஓடினான். சாமி அவனை மட்டும் கொல்லலை போல தெரியும், தோற்று ஓடினான். இந்திரவில்லும் கரிய வேவும் போல போர்க்களத்திலே வில்லேந்திய கரிய உடலும் தோன்றி போர் புரிந்த சிவபெருமானாகிய வேட வீரர் பாண்டியனுடைய மலர்ந்த முகத்தை நோக்கி இருளோடு கூடி வந்த சந்திரன் போல அருள் நகையை சிறிது புரிந்து மறைந்து அருளினார். சாமி உடனே வேடனார் வந்து எனக்கு ஜெரி வெற்றி வாங்கி சொன்னார். அவன் புரிஞ்சுக்கிட்டான் வந்திருக்கிறது சிவபெருமான் தெரிஞ்சதும் உடனே சாமி என்ன பண்ணார், அவன்கிட்ட லேசாக ஒரு சிரிப்பை காமிச்சு மறைச்சிட்டான். ஏன்னா இவன் என்ன பண்ணுவான், வந்து விழுந்துருவான், விடமாட்டான் சாமியா அப்படின்ட்டு உடனே சாமி ஒரு புன்னகை மட்டும் செய்துட்டு மறைஞ்சிட்டான். பின்பு வங்கியசேகர பாண்டியன் வெற்றி சங்கி தன் வாயிலே வைத்து முழக்கி யானை மேல் ஏறி மகளிர் அட்ட மங்களங்களையும் எந்த தன் திருநகரின் கண் சென்றான். தன் படையாக சார்ப வில் வீரராக வந்து வெற்றி திருவை அளித்த சோமசுந்தர கடவுளுக்கு நிலையாக பூசணை பொருள். உடனே சாமி என்ன பண்ணா, இது வங்கியசேகர பாண்டியன் உடனே வந்து மதுரை அம்பத்திலே சாமிக்கு எல்லா விதமான பூஜைகளும் சிறப்பாக செய்தான். கடவுளுக்கு நிலையாக பூசணை பொருள்களை அளித்து ரத்ன ஆபரணங்களும் ஒளி வீசும் மாணிக்கத்தால் இழைக்கப்பட்ட வில்லும் சுந்தர பேர் எய்திய அம்பு செய்து சாத்தினான். சாமிக்கு என்ன பண்ணுறான், அந்த சுந்தர பேர் எழுதுனா அந்த அம்பையும் வைத்து வழிபாடு செய்தான். நீதி ஒழுவாமல் அறம் தலைத்தவங்க அரசு புரிந்து கொண்டிருந்தான் அப்படின்னு இந்த கதை முடிகிறார். அடுத்து சங்க பலகை தந்த படம், அது நம்ம எதையும் பார்க்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருவோம். சனிக்கிழமை நாளை பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தருமிக்கு நிறையா இருக்குது. இன்னும் ஒரு காமன் நேரம் இருந்தீங்கன்னா இன்னொரு கதை பிடிச்சிடலாம். சரி அடுத்து நம்ம முடியல அது சரி. அப்புறம் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருவோம். சரிண்ணா அன்னைக்கு வேலை சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான். ஆனால் இது நிறைய இருக்குது சார். இது தருவிக்கு பொருட்கள் கொடுத்தது நிறைய இருக்குது என்ன. அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒன்று மட்டும் பார்த்துக்கணும்ண்ணே, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தும். ஆனால் அதுக்கு தருவி போடுறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் வேணும் சார். தருவி கதைக்கு மட்டும் 2 மணி நேரம் தேவைப்படுகின்றது. அதுதான் சரி பார்ப்போம்ண்ணா. சரி அடுத்து நம்ம அந்த கதை எப்படி முடியுது, அந்த பூசணி பொருள்லாம் சாமிக்கு வழிபாடு செய்து சாமி தன்னுடைய சாமி செய்த அந்த கருணை எண்ணி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று ஆட்சி புரிந்து வருகிறான் அந்த வங்கியசேகர பாண்டியன் என்று சொல்லி இதுகாரம் உள்ள நிறைந்து மகிழ்ச்சி வந்து நீங்கள் இந்த புராணத்தை கேட்டதுனால் உங்களை வலுவினை கலைந்து திருவருள் உரையினர் சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் பயந்துட்டாங்க. இன்னொரு
காமன் நேரம் போ நீங்க வேற எங்களால உட்கார முடியாது. பெரிய விஷயம் பேர் 2 மணி நேரம் ஆக போச்சு. பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய மரிசா பாகுகனி மொழி மாது புறமகள் பாதம் வருடைய மணவாள காது ஒரு வெளிக்காக முரருள் மாயனரி திருமருகோனே காலஞ்சனை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட ஆதியனோடு தேவர சுரருலகு ஆளுவகையுறு திரைமீரா ஆடுமயிலினில் ஏறி அமரர்கள் சூளம்பள சூதமிக வட சோலை மருவு சுவாமி மலைதனில் உரைவோனே சூரன் உடலரவாரி சுவரிட வேலை விட வட வேலை விட வட பையம் நெடுக மாமலை விரும்பி அன்பர் விளங்க சைவ நன்னறிதான் கலைத்து தெய்வன் திருநீர் சிறக்கவே வான்மையில் வளாது மணிவனம் சிறக்கு மன்னன் பொன்முறை அரசைக குறைவில்லாது இருள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேண்பல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக. பார்வதி பதையே தேசவனை போற்றி சிற்றம்பலம் இல்லையம்